तिरस्ति गुरौ मम पाहि गुरो श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गल जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम् पीताम्बरङ्करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजङ्करुणासमुद्रम् राधासखयमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृति भावयामि. 34வது தசகம் ஸ்ரீராமாவதாரம் ராமச்சரித்தம். இப்ப நம்ம பார்க்க போறோம். ராமாயணத்தின் சாரமாக, ராமாயணம் அவ்வளோ பெருசு, அதனுடைய சாரமாக நாராயணீயத்துல 34, 35 2 தசகத்தை வச்சிருக்கார் பட்டத்ரி. 20 ஸ்லோகத்துல ஃபுல் ராமச்சரித்தத்தை சொல்லிடுறார். ராமாயணத்தையே ஃபுல்லா சொல்லிடுறார். சரி, இப்ப 34ல என்ன சொல்றார், 35ல என்ன சொல்றார், எப்படி பிரிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, 34வது தசகத்துல ராமாவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஹனுமார போய் ராமன் சந்திக்கிறது வரைக்கும் 34வது தசகமா பட்டத்ரி வச்சிருக்கார். அததான் எப்படி சந்திக்கிறார், எப்படி அவருடைய அவதாரம் நிகழறது, எல்லாத்தையும் சின்ன சின்ன வரிகள்ல ஆனா எதுவுமே குறையாம பட்டத்ரி கொடுத்திருக்கார். அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல் ஸ்லோகம். கீர்வாணைரத்யமானோ தசமுக நிதனம் கோசல்லே ஸ்ரீஷ்ய ஸ்ருங்கே புத்ரியாமிஷ்டிமிஷ்ட்வா தசுடி தசரதஸ்மாப்ருதே பாயசாக்ர்யம் தத்புத்ய தத்புரந்திரீஷ்வபிதி சிருஷு சமம் ஜாதகர்பா சுஜாதः ராமஸ்த்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்ன நாம்னா. ராமன் பூமியில அவதாரமா வந்து பறக்க போறார். எதுக்காக பிறக்கிறார், ஏன் அப்படிங்கறது தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நமக்கு சொல்றது. கீர்வாணைரத்யமானோ அப்படின்னா தேவர்கள் எல்லாம் முதல்ல வந்து பிரார்த்தனை பண்றா, குருவாயூரப்பா நாராயணா ஒன்ன வந்து இந்த தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்றாளே. என்ன பிரார்த்தனை பண்றா, எதுக்காக பிரார்த்தனை பண்றா? தசமுக நிதனம், 10 தலை கொண்ட அந்த ராவணன், அந்த ராவணன் பண்ற அட்டகாசம் தாங்கல, அவன் இந்த அசுராள்லாம் சேர்த்து வச்சு படுத்துற பாடு எங்களாலாம் தாங்கல, அவனை ஒழிக்கணும்னு வந்து பிரார்த்தனை பண்றா. ஏன்னா அவனோட கூட அவ்வளோ அரக்கர்கள், இந்திரஜித்து அவனோட பையன் கூட, அவன் பண்ற கொடுமை தாங்க முடியல அப்படின்னு பார்த்தா அவனோட தம்பி கும்பகர்ணன் தூங்கிட்டே இருக்கவன் எழுந்து வந்தான்னா அவன் பண்றது எங்களால தாங்க முடியல, இதெல்லாம் நாங்க தாங்க முடியாம அவஸ்தப்படுறமே, நீதான் குருவாயூரப்பா நாராயணா எங்களை காப்பாத்தணும், அவள்லாம் அழிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள்லாம் உன்னை பிரார்த்தனை பண்றாளே, அதனால நீ என்ன பண்ற, கோசலேஷு கோசல தேசத்தில் நீ அவதாரம் பண்ண. என்னடா ராமர் அயோத்தியில பிறந்தாருன்னு சொல்றா, கோசல தேசத்தில், கோசல தேசத்தினுடைய தலைநகரமான அயோத்தியில். எப்படி பிறந்தார் அப்படின்னு பார்த்தா, தசரதனுக்கு தான் ரொம்ப நாளா குழந்தைகள் இல்லையே, இல்லாம தானே இருந்தார், அவர் யாகம் பண்ணி தானே பிறந்தார். அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷ்யஸ்ருங்கே, ரிஷ்யஸ்ருங்கர் அப்படிங்கிறவர் ஒரு முனிவர், தமிழ்ல கலைக்கோட்டு முனிவர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் அவரை. அந்த ரிஷ்யஸ்ருங்கர் என்கிற முனிவரின் மூலமாக புத்திரகாமேஷ்டி புத்திரியாம் இஷ்டிமிஷ்டுவா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றார். புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி, புத்திரகாமேஷ்டி யாகம்னா என்ன, புத்திரன் வேண்டி யாகம் செய்கிறார். யாகம் பண்ண யார் பண்றது, அந்த யாகத்தை பண்றதே ரிஷ்யஸ்ருங்கர். ஏன்னா அவரை வச்சுதான் இவரை பண்ண சொல்லி சொல்றா. ரிஷ்யஸ்ருங்கரை தேடிட்டு போய் இவர் ரிஷ்யஸ்ருங்கரை கூட்டின்னு வந்து இங்க யாகம் நடக்கிறது. யாருக்காக பண்ற, ததுஷி தசரத க்ஷ்மாப்ருதே, தசரதன் என்ற சக்கரவர்த்திக்கு செய்து வைப்பதற்காக, அவருக்கு புத்திரன் வேண்டும் என்பதற்காக அவர் பண்ற யாகத்தில் பாயசாக்ரியம் என்ன வந்தது, பகவத் பிரசாதமாக பாயசம் வந்தது. இப்ப தேவாள்லாம் போய் வேண்டிக்கிறா பகவான, ஸ்ரீமன் நாராயணன்ட்ட இவனுடைய இந்த 10 தலை ராவண, அவனுடைய கும்பல், பெரிய அரக்கர் கும்பல், இவாளுடைய தாங்க முடியல அட்டகாசம் எங்களுக்கு, தயவு செஞ்சு அவள்கிட்ட எங்களை காப்பாத்து, அவள் எல்லாம் அழிச்சு கொடுன்னு சொல்லி வேண்டியதன் காரணமாக கோசல தேசத்தில் அவதாரம் பண்றதுக்காக ராமன் வந்தான்.
எப்படி ராமன் வந்தான், யாருக்கு பிறந்தான்னா, ராமனே தசரதனை தன்னுடைய தந்தையாராக முதல்ல செலக்ட் பண்றார். அந்த தசரதனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது ரிஷ்யசிருங்கர் என்னும் கலைக்கோட்டு முனிவரை தேடிண்டு போறார். அவர் மூலியமாக ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்கிறது. அந்த யாகத்தில் பாயசம் வருது. பகவத் பிரசாதமாக பாயசம் வந்தது. ஏன்? அதுக்காக பூமிக்குத்தான் பகவான் வரணுமான்னா, ஏன் இந்த ராவணனை அங்கிருந்த மொழியை அழிக்க முடியாதா? பூமிக்குத்தான் பகவான் வரணுமா அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கே. இந்த ராவணன் பிரம்மா கிட்ட ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்துட்டான். இந்த அரக்கர்கள்லாம் எப்பயுமே, ராட்சசா அரக்கெல்லாம் எப்பயுமே ஒரே இந்த தவமா பண்ணி 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 இது பண்ண முடியாத ஒரு தவங்களை எல்லாம் பண்ணி கடைசியில அவள்கிட்ட எல்லாத்தையும் வரத்தை வாங்கி வேற வச்சுருவா. இப்ப பிரம்மா கிட்ட வரத்தை வாங்கி, பிரம்மா வரம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பிளெக்சிபிள், எதை கேட்டாலும் பாவம் கொடுத்துருவாரு. வாங்கி வச்சுட்டு இருக்கோம். இந்த வரத்தை வாங்கி வச்சுட்டு தேவர்களையும் பிரம்மாவையுமே பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டான். வரம் வாங்கும் போது என்ன பண்ணிட்டான், எனக்கு தேவாளால வர இது பண்ண சாவு வரக்கூடாது, யக்ஷனாலேயோ கந்தர்வனாலேயோ கிண்ணறனாலேயோ கிம் புருஷனாலேயோ சித்தனாலேயோ சாரனாலேயோ அசுரனாலேயோ ராட்சசனாலேயோ மரணம் வரக்கூடாது, இப்படி எல்லாம் வரம் கேட்டு வச்சுட்டான். ஏன் பிரம்மாட்ட முதல்ல அவன் கேட்டதே எனக்கு மரணமே வரக்கூடாதுன்னு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாதுப்பா, எனக்கே போஸ்டிங் கொஞ்ச நாள் தான், என்னுடைய போஸ்டிங்கே அப்படியே யுகங்கள்லாம் மாறும்பொழுது மாறிப்படும், அதனால நான் எனக்கு அதுக்கு வேல்யூவே இல்லை கொடுக்கறதுக்குன்னு சொன்ன பிறகு சரி நான் கேட்கிறேன், இந்த மாதிரி எனக்கு கொடு அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் கேட்ட உடனே சரி ரைட் ஓகே அப்படின்னு பிரம்மா கொடுத்து விடுறாரு. அதில் யானைக்கும் மனிதருக்கும் தானே. அதுல அவன் என்ன பண்றான், மனுஷனாலுங்கிற வார்த்தையை சேர்க்கல. அவன் கேட்கும் பொழுது மனுஷனால் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்ற வார்த்தையை அவன் சேர்க்கல. ஏன் கேட்கல அப்படின்னா ரெண்டு காரணம் சொல்றார். ஒண்ணு, மனுஷனுக்கு பலம் கிடையாது. ராட்சசனோட போர் செய்யறதுக்கு மனுஷனுக்கு பலமே கிடையாது. எப்படி இருந்தாலும் அவன் அப்படியே அவன் ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான் அப்படின்னாலும் அவனுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை. கொஞ்ச நாள் பண்ணுவான், 2 நாள் பண்ணுவானா, 4 நாள் பண்ணுவானா, 1 வருஷம் பண்ணுவானா, அதுக்கப்புறம் அவனால ஒண்ணும் முடியாது, எத்தனை பேர் சேர்ந்தாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சுக்கிறான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, எவ்வளவு கெட்டிக்காரனா இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தப்பு பண்ணி சரிக்குத்தானே போவான். அதனாலதான் ராவணன் மனுஷனை விட்டுட்டான். இது ராவணனுக்குள்ள பாயிண்ட். மனுஷனுக்கு பலம் கிடையாதுங்கிறதுனால விட்டுட்டான். இத தேவர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அவன் வாங்கின வரத்துல இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுட்டு கிடுகிடுன்னு போய் பகவான் கிட்ட இந்த மாதிரி அவன் ஒரு வரத்தை கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பார்த்து, அதனால தான் அவர் பூமியில் மனிதனாக பிறப்படுகிறார். தத்புத்ரியா தத்புரந்தீஷ, தத்புத்ரியா தத்புரந்தீஷன்னா தசரதனுடைய மனைவிகளான கௌசல்யா, சுமித்ரை, கைகேயி, இந்த 3 பேர்கிட்டையும் அபி திஸ்ருஷு சமம், 3 பேரும் அந்த பாயசத்தை சாப்பிட்டார்கள். அபி திஸ்ருஷு, அது வரைக்கும் மட்டும் பாருங்க அர்த்தத்தை. 3 பேரும் அந்த பாயசத்தை சாப்பிட்டார்கள். எப்படி சாப்பிட்டா? இப்ப அந்த பாயசத்தை எப்படி சாப்பிட்டார்னா, கிடைச்ச பாயசத்தை தசரதன் கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் கொடுத்து, இந்தா நீங்க 3 பேரும் இதை பங்கிட்டு சாப்பிட்டுக்கோங்கன்னு கொடுக்கல. அதுக்கு சாஸ்திரத்தில் இடம் இல்லைங்கிறார். சாஸ்திரத்தில் அதுக்கு இடம் இல்லை. தசரதனாகப்பட்டவன் ஒரு ராஜாவாகப்பட்டவன், ஜெனரலா அவனுக்கு எத்தனை மனைவிமார்கள் இருக்கிறார்களோ இதுதான் ரூல் அப்படின்னு சொல்றார். சாஸ்திரத்துல இப்படிதான் இடம் இருக்குன்னு. முதல் மனைவிக்கு 50% கொடுத்துடணும், மிச்சம் 50% இருக்கு. அந்த 50% இப்ப இவருக்கு 3 மனைவிகள், முதல் 50% கௌசல்யாவுக்கு கொடுத்துடணும். 2வது மனைவி சுமித்ரை, சுமித்ரைக்கு அந்த 50 மிச்சம் இருக்க, அந்த 50ல பாதி 25% கொடுத்துடணும், மிச்சம் 25 இருக்கு. 3வதா கைகேயி, கைகேயிக்கு அதுல பாதியை தான் கொடுக்கணும்ன்றது சாஸ்திரம். கொடுத்தா 12.5 தான் அவளுக்கு வரும், மிச்சம் 12.5 கையில நிக்கிறது. இப்ப இதை என்ன பண்றதுன்னு தசரதன் யோசித்தான். இப்ப முதல்ல 50 கௌசல்யாவுக்கு போயிடுது, அதில் ராமன் பிறக்க போகிறான். அடுத்த 25 சுமித்ரைக்கு போயிடுது, அதில் லக்ஷ்மணன் பிறக்க போகிறான். அடுத்த 12.5 இப்ப கைகேயிக்கு வந்துடுது, அதுல பரதன். இப்ப மிச்சம் இருக்கு 12.5. இதை என்ன பண்றதுன்னு பரதன் யோசித்தான். யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சுமித்ரா அப்படியே பாவம் போச்சு. பாவம் இந்த சுமித்ரா ரொம்ப சாது, சுமித்ரா இருக்கிறதுலயே ரொம்ப சாது. அவ பட்ட மகிழ்ச்சி கௌசல்யா, கைகேயி ரொம்ப அழகி, போரு அது இது எல்லா தந்திரங்கள் சாத்துரியங்கள்லாம் ரொம்ப மிக்கவள். அதனால அவள் மீது அவருக்கு ஒரு தனி பாசம்.
அப்படி இருக்கிற காரணத்தால இவ 2 பேருக்குரிய இதை விட அவ பேர்ல அவருக்கு அவ்வளவா ஞாபகமே வராது. அப்படி இருக்கும் பொழுது இவ அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போனாலும், அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது ஐயோ மிச்சம் இருக்கே, இதுக்கு சுமித்ராட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த மிச்சத்தையும் சுமித்ராவிடம் கொடுத்தார். அதனால அவளுக்கு 2 குழந்தைகள், லக்ஷ்மணனும் சத்ருகனனும் சுமித்ராவுக்கு பிறந்தனர் அப்படின்னு. இப்ப பங்கிட்டு கொடுக்கறதுங்கிறதுக்கு சாஸ்திரம் இப்படித்தான் கொடுக்கணும். அதன்படி லக்ஷ்மணனும் சத்ருகனனும் சுமித்ராவுக்கும், பரதன் கைகேயிக்கும், ராமன் கௌசல்யாவுக்கும் பிறந்தனர். இப்போ இந்த பாயசமே பெருமாளாக, இப்ப என்ன திசுருஷு சமம்ங்கிற வார்த்தையை அப்புறம் ஒண்ணு போடுறார். இப்ப இந்த பாயசமே பெருமாள், ஏன்னா அவர் தானே தான் தசரதனுக்கு மகனாக பிறக்க வேண்டும். தசரதனை தந்தையாக தேர்ந்தெடுத்து பகவான் வரான். அப்ப பிறக்க வேண்டும்னு வரும் பொழுது பகவான் வரான். அந்த பாயசத்துல தானே 4 பேருமா தன்னையே பிரித்துக் கொள்கிறான். ராமனும் அவனே, லக்ஷ்மணனும் அவனே, சங்கு சக்கரம் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அவராக அப்படி சமமாக இருக்கிறார். 4ஆக பிரிந்து வந்தாருங்கிறார் பட்டத்திரி. திசுருஷு சமம், பாயசம் உண்டதாலேயே சமம். ஜாத கர்ப்பாசு ஜாத்தக, ஒரே நேரத்தில் அவர்கள் பிறந்தார்கள். எப்போ ஒரு நாள் தள்ளி தள்ளி பிறந்தார்கள். முதல் பிறந்தது ராமன், அதற்கு பிறகு பரதன் பிறந்தான்னு தான் இருக்கு. அதற்கு பிறந்தான் லக்ஷ்மணன் பிறந்தான். ஏன்னா அந்த பாயசத்தை கொடுத்த உடனே கௌசல்யா முதல்ல குடிச்சிட்டானாம். அதுக்கப்புறம் கைகேயி கொடுத்த உடனே அவளும் குடிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சுமித்ரை அவளுக்கு கொடுத்த பாயசத்தை கையில வச்சுட்டு இருந்தா. இந்த மிச்சம் இருந்த 12.5 வந்தது. அதுக்கப்புறம் இவள் ஒன்னையும் தனித்தனியாக பின்னாடி குடித்தாள். கௌசல்யாவுக்கு கொடுத்த பிறகு கொடுத்த அந்த 25% பிறந்தவன் லக்ஷ்மணன். அதனால எப்பொழுதுமே ராமனுக்கு தொண்டனாக லக்ஷ்மணனும், கைகேயிக்கு கொடுத்த அந்த 12.5 இன்னொரு 12.5 சுமித்ராக்கு கொடுத்ததில் சத்ருகனன், பரதனுக்கு தொண்டனாக சத்ருகனனும். இப்ப பரதன் ராமனுக்கே தொண்டன், அந்த பரதனுக்கு தொண்டன் சத்ருகனன், அடியார்க்கு அடியானாக சத்ருகனன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளவு பெரிய உயர்ந்த இடம் சத்ருகனனுக்கு. ஒரே நேரத்தில் ஜாத கர்ப்பாசு ஜாதகன் 3 பேரும் ஒரே நேரத்தில் கருவுற்றார்கள். குருவாயிரப்பா, நீயே 4 வடிவமா அவளுக்கு மகன்களா வந்து தோன்றினியே, என்ன வடிவம்? அததான் கௌசல்யாவிற்கு ராமனாக, சுபத்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனனுமாக, கைகேயிக்கு பரதனாக. இப்ப பட்டத்திரிகளுக்கு கர்ப்ப கிரகத்துல குருவாயூரப்பன் ராமனா காட்சி அளிக்க ஆரம்பிச்சுட்டான். இவ்வளவு நாள் குருவாயூரப்பா குருவாயூரப்பா குருவாயூரப்பான்னு கூப்பிட்டு இருந்தவர் இப்ப ராமனாக காட்சி அளிக்க ஆரம்பிச்சான். 3 பேர்களிடத்திலும் ஸ்ரீ ராம லக்ஷ்மண பரத சத்ருகனன் பிறந்தா. அப்போ இவ பட்டத்திரி நீ ராமனாக பிறந்தேன்னு நேர்ல பார்த்ததா மாதிரி சொல்றார். நேர்ல பார்த்தா மாதிரி சொல்றத குருவாயூரப்பனே இந்த ஸ்லோகத்தை எழுதும் பொழுது ராமனாக காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது இதுல தெரியுது. பாகவதத்துல சுகருமே ராமாவதாரம் எழுதும் சொல்ற இடத்துல ராமன் தனக்கு தரிசனமே கொடுத்தார் அப்படிங்கறத ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்கார். சுகர் அப்படி ரசிச்சு எழுதுறாரு. அதை அப்படியே ஒவ்வொன்னா கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த பாயசம் வருது. அந்த பாயசத்தை எடுத்துட்டு போய் பிரிச்சு தசரதன் கொடுக்குறான், இங்க கொடுக்குறான், இப்படி மாத்தி கொடுக்குறான், இத்த பர்சன்டேஜ்ல கொடுக்குறான். அப்படி கண் முன்னாடி கொண்டு வந்து பார்த்தால் அதன் பிறப்பு, ராமன் பிறப்பு கண்ணுக்கு முன்னாடி வந்து ராமாவதாரம் நிகழ அவருக்கு அப்படியே தோன்றது. தஸ்யாபி பகவானேஷ சாட்சாத் பிரம்மமயோஹரிங்கிறார் சுகபிரம்ம மகரிஷி. பகவான் ஏஷ அப்படின்னாக்க கிட்டக்க, ஏஷன்னா கிட்ட, தனக்கு பக்கத்திலேயே பாக்குற மாதிரி இருந்துதான் சுகபிரம்ம மகரிஷிக்கு. அப்படி தோன்றது மகான்களுக்கு தான் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். தனக்கு பக்கத்திலேயே அப்படியே ராமனை பாக்குற மாதிரியே சுகபிரம்மனுக்கு தோன்றிடுது. அதனால அவர் அந்த வார்த்தையே போட்டு பாகவதத்தில் எழுதினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி அவர் தரிசனம் பண்ணதை பார்த்தாருன்னு சொல்லும் பொழுதே நமக்கெல்லாம் புல்லரிக்கிறது. அப்ப தரிசனம் பண்ண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுதான் பட்டத்தில் ரொம்ப அழகா அவருடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத பத்தி இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்லிடுறார். 2வது ஸ்லோகம். கோதண்டி கௌசிகஸ்ய க்ரதுவரமவிதும் லக்ஷ்மணேனானுயதஹ யாதோ பூத்தாதவாச முனிகதிதமனுத்வந்த்வ சாந்தாத்வகேதஹ நிருணாம் த்ராணாய பாணைர்முனிவசன பல தாடகாம் பாடயித்வா
லப்த்வாஸ்மாதஸ்திரஜாலம் முனிவனமகமோ தேவ சித்தாஸ்ரமாக்கியம். கோதண்டி, ராமன் கையில் கோதண்டம் என்ற வில்லை ஏந்தி கொண்டு, இப்பதான் ராமன் புறம்தான் அவதாரமாயிருக்குன்னு போன ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு பட்டதிரி. அடுத்த ஸ்லோகத்துல முதல் வார்த்தையே கோதண்டின்னு ஆரம்பிக்கிறார். என்னடா பிறந்த ராமன் கையில வில்லை ஏந்தின்ட்டானா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அத்தனை ஸ்லோகத்தையும் அவர் சேர்த்து 20 ஸ்லோகத்துல கொண்டு வந்து முடிக்கிறார். அதனால அவதாரம் நிகழ்ந்த உடனே அடுத்த வார்த்தை கோதண்டி அப்படின்னு போடுறார். அப்படின்னா கையில் வில்லை ஏந்தி கொண்டுன்னு ஸ்டார்ட் பண்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கௌசிகஸ்ய கிரது. விஸ்வாமித்தர் எதுக்காக போனார்? அவரு இந்த கோதண்டிய கையில ஏந்திண்டு எதுக்கு போனார்? இந்த கோதண்டத்தை கையில ஏந்திக்கிறதுக்கு அவருக்கு இப்ப பலம் இருக்கா அப்படின்னு பார்த்தால், அவருடைய குருவான வசிஷ்டரின் மூலமாக அவ்வளவு கலைகளையும் கற்றுக்கொண்டு விட்டார்ன்ற அர்த்தத்தை அந்த ஒரு வார்த்தையில பட்டத்திரி கொடுக்கிறார் நமக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கோதண்டத்தை கையில் ஏந்தி விட்டான் ராமன்னாலே அவன் அதற்கு தயாராயிட்டான்னு அர்த்தம். எல்லா விதத்திலையும் அவன் கலைகளை கற்று தேர்ந்தவன். வில் வித்தை, வாழ் வித்தை, குதிரை ஏற்றம், ராஜாவா இருக்கிறதுக்கு என்ன தகுதி உண்டோ அத்தனைக்கும் அவன் திறமையானவனாக மாறிவிட்டான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு வார்த்தை தான் கொடுத்திருக்காரு பட்டத்திரி. அதுதான் அவருடைய சாத்துரியம். கோதண்டி, கோதண்டத்தை கையில் ஏந்தியவனாக. எதுக்கு ஏந்திண்டு? கௌசிகஸ்ய கிரது. கௌசிகன்னா விஸ்வாமித்ரன். விஸ்வாமித்ரன் யாகத்தை கிரது வரம் அவித்தும், விஸ்வாமித்திரனின் யாகத்தை காப்பாற்ற புறப்பட்டான். கோதண்டத்தை எடுத்துக்கொண்டு விஸ்வாமித்திரனின் யாகத்தை காப்பாற்ற புறப்பட்டான். என்னடா அவதாரம் பண்ண உடனே வில்ல எடுத்துட்டு காப்பாத்தவே போயிட்டானா அப்படின்னா, இதில் தான் பட்டத்திரி ஃபுல்லா எல்லாத்துலயுமே எல்லா வார்த்தைகளுக்குள்ளயுமே அது ஃபுல் ஸ்டோரியே அடக்கிட்டார். எப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பதான் பாடசாலையில இருந்து குழந்தை திரும்பி வருது. குழந்தை 12 வயசு கிட்டத்தட்ட அந்த வயசுல திரும்பி வந்திருக்குன்னு உடனே அங்க வந்து அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயங்களை குழந்தை பேசக்கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ள விஸ்வாமித்திரர் வரான்னா இதை விட்டுட்டு அவரை வரவேற்கணும், அவருக்கு அதிதி சம்ஸ்காரம் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு சொன்ன உடனேயே விஸ்வாமித்திரர் இந்த 2 குழந்தைகளை கேட்கிறார். கேட்ட உடனே தசரதன் அதுக்கு ஒத்துக்கல முதல்ல. அப்ப விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருது, கோச்சிட்டு கிளம்புறார். அப்ப வசிஷ்டர் சொல்றார், அதுதான் குரு சொன்னான்னா மறுவார்த்தை பேசாம கேட்கறது. இந்த ராமாயணத்துல இருக்கிற நீதியை நம்ம வந்து எவ்வளவு லெசன் நமக்கு இருக்குங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். குரு சொல்றாருன்னா மறுவார்த்தை கேட்காம ராஜாவே ஆனாலும் செய்கிறான் அப்படிங்கிறது. விஸ்வாமித்திரர் கூப்பிடுறாருன்னா ஒரு நல்ல காரியம் உன் குழந்தைக்கு நடக்க போறது, நீ தைரியமா அனுப்பு, எந்த விதத்திலையும் உனக்கு அதுல பாதிப்பு இருக்காது. குழந்தை அவன் அப்படின்னு சொல்றான் தசரதன். நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை பேசாமல் விஸ்வாமித்திரனோட ராமலக்ஷ்மணரை அனுப்பி வைத்தான் தசரதன். அப்பதான் கோதண்டத்தை எடுத்துக்கொண்டு ஒரு யாகத்தை காப்பாத்த, ஐயோ யாகத்தை எல்லாம் மறக்கலாம் வருவாளே, யாகத்தெல்லாம் காப்பாத்துறதுக்கு இவாளுக்கு என்ன தெரியும் பயப்படுறான் தசரதன். முதல்ல எல்லாம் நல்லதே நடக்கும், நீ விஸ்வாமித்திரனோட அனுப்பு அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். அப்போ அனுப்பிச்சு விடுறார். அப்ப எல்லா கலைகளையும் கத்துக்கொண்டவனாக ராமன் இருக்கிறான்ங்கிறத கோதண்டிங்கிற வார்த்தையில காமிச்சு கொடுக்கிறாரு பட்டத்திரி. கௌசிகஸ்ய கிரதுவரமவித்தும் அப்படின்னு கௌசிகன் கூப்பிட்டான், அதனால நாம வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சதிலேயே எல்லாத்திலையும் அவன் மிகவும் சிறந்தவன் அப்படிங்கிறத காட்டுறது. நிச்சயமா அவனுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு வராது, நல்லதே நடக்கும்னு சொன்ன உடனே குரு வாக்கியம் ரொம்பவும் உயர்ந்தது அப்படிங்கிறதையும் காட்டுறது. இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து 3-4 வார்த்தையில கொடுத்திருக்கார் பட்டத்திரிங்கிறதையும் நமக்கு காட்டுறது. கூட யார் போறா? லக்ஷ்மணேனானு யாத்தக, லக்ஷ்மணனோட கூட கோதண்டத்தை ஏந்தி கொண்டு விஸ்வாமித்திரனின் யாகத்தை காப்பாற்றுவதற்காக ராமன் சென்றான். அப்ப ராமன் போன உடனே என்ன ஆறுது? உன்னை பின் தொடர்ந்து வரேன்னு ஆரம்பிக்கிறார் திரும்பி பட்டத்திரி. குருவாயிரப்பா உன்னை தொடர்ந்து யார் வந்தா? லக்ஷ்மணனும் வந்தான். யாத்தோபு, நீ போன குருவாயிரப்பா லக்ஷ்மணனோட. தாத்த வாச்சக, ஏன் நீ போன? விஸ்வாமித்திரர் கூப்பிட்டாருன்னு நீ போல. நீ ஒண்ணும் விஸ்வாமித்திரர் கூப்பிட்டாரு, வசிஷ்டர் சொன்னாருன்னு உங்க அப்பா தான் உன்னை போக சொன்னார். விஸ்வாமித்திரர் கூப்பிட்டாரு நீ போல. நீ ஏன் போன? தாத்த வாச்சக, அப்பா சொன்னாலே அந்த அப்பா வார்த்தைக்காக. அடுத்த லெசன் அப்பாவினுடைய பித்ருபாக்கிய பரிபாலனமே ராமாயணம் தான். அப்பா சொன்னாலே அதுக்காக நீ போன.
அப்ப வசிஷ்டர் வாக்குப்படி தசரதன் சொன்னான், தசரதன் கேட்டான், தசரதன் வாக்குப்படி ராமன் போனான். தாத்த வாச்சக எவ்வளவு விஷயத்த பட்டத்தை கொடுக்கிறார். அவருடைய கவிநயம் எப்படி இருக்கிறதையும் நம்ம கூட கூட பார்க்கணும். நீயும் கிளம்பின போய் முனி கதிதமனு துவந்த்வ. இப்ப ஃபர்ஸ்ட் அவர் டீச் பண்றார். யாரு? விஸ்வாமித்திரரோட கூட போற நீ. கூட போகும்பொழுது முனி முனி கதி முனி யாருங்க? விஸ்வாமித்திர முனிவர். இப்ப இவெல்லாம் விட்டாச்சு. விஸ்வாமித்திர முனிவரும் பின்னாடி ராமலக்ஷ்மணாலும் போறார். இவா 3 பேர் தான் காட்டுல போயிட்டே இருக்கா. போகும்பொழுது விஸ்வாமித்திர முனிவர் இவாளுக்கு டீச் பண்றார். துவந்த்வ என்னத்தை டீச் பண்றார்? துவந்த்வ 2 உபதேசங்கள், 2 மந்திரோபதேசங்கள் டீச் பண்றார். என்ன உபதேசம்? என்ன மந்திரோபதேசம்? பலா அதிபலா. பலா அதிபலா அப்படிங்கிற 2 மந்திரங்களை சார்ந்துவ அதுவ கேத்தகா உனக்கு டீச் பண்றா. எதுக்காக? எதுக்காக அப்படின்னா அந்த மந்திரங்கள் என்ன பண்ணும்? பாதையில எவ்வளவு தூரம் நடக்கணும். கரடு முரடான இது, காடு, மேடு, கல்லு, மலை, தூக்கம் இருக்காது, தண்ணி கிடைக்காது. இந்த எந்த களைப்பும் தெரியாமல் இருப்பதற்கான மந்திரங்கள். இதை எல்லாத்தையும் உனக்கு குருவாயிரப்பா நீ அத்தனையும் அவளுக்கு தெரியறதுக்கு உனக்கு விஸ்வாமித்திரரும் உனக்கு லக்ஷ்மணனுக்கும் அவர் இந்த 2 மந்திரங்களையும் சொல்லி கொடுத்தாரே, உபதேசிச்சாரே அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி ஆச்சரியப்படுறார். ராமநாதான எதிர்க்க தெரிகிறான் குருவாயிரப்பா. இப்போ இந்த டீச்சிங் எல்லாம் அவர் டீச் பண்றதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இவ கத்துக்கிறத ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யனாக ராமன் எப்படி கத்துக்கிறான் அப்படிங்கறத பட்டத்திரி பாக்குறாரு. அப்போ ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பட்டத்திரிக்கு தெரியுது. அந்த காட்சி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதிசயப்பட்டு போறாரு பட்டத்திரி. அப்போ அதிசயப்பட்டு நிருணாம் திராணாய பாணை முனி வச்சன பலாத். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண குருவாயிரப்பா? இதெல்லாம் கத்து கொடுத்துட்டார். கத்து கொடுத்த அப்புறம் தாடகை என்ற பெண்ணை அழிக்க சொன்னார். தாடகையை நீ அழிச்ச, அந்த அரக்கிய அழிச்ச. அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண? ஒரு பெண்ணை அழிக்கலாமா? இது வரைக்கும் அவன் கத்துண்ட கலையில ஒரு பெண்ணை எந்த காரணத்தை கொண்டும் அழிக்க கூடாதுன்னு இருக்கு. இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கு குழந்தை. அது கத்துன்றது என்ன? பெண்ணை அழிக்க கூடாது. வந்த நாளைக்கு இவர் கொடுக்குற ஃபர்ஸ்ட் இது என்ன? ப்ராஜெக்ட் தாடகைய வதம் பண்ணும். எவ்வளவு கான்ட்ரவர்சி பாருங்க. தாடகைய வதம் பண்ணும். இப்ப பட்டத்திரி ஒன்னே சொல்ற, ஐயோ அழிக்கலாமா? இப்ப ராமா நீ என்ன பண்ண போற? குருவாயிருப்பா ராமா நீ என்ன பண்ண போற? இப்போ அவர் சொல்லிட்டாரே உன்னை தாடகை அழின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்க பார்த்து, அப்போ ராமனாக குருவாயூரப்பன் தயங்குகிறான். தயங்கும் பொழுது அப்ப சொல்றார் விஸ்வாமித்திரர், அழிக்கலாம், தப்பு இல்ல. சாதாரண பெண்ணாக இருந்தாதான் அழிக்க கூடாது. சொந்த காரணத்துக்காக நீ அழிக்கல. நான் சொல்றேன் நீ அழி. அவள் எவ்வளவு கொடுமைக்காரி, எவ்வளவு மோசமானவள் எனக்கு தெரியும். ருணாம் திராணாய அந்த கொடியவளிடம் இருந்து நம்ம காக்கிறதுக்காகவே சொல்றேன் நானு. அவளை நீ அழின்னு சொன்ன உடனேயே தன் பானத்தாலே அம்பாலே அவளை முடித்தான். அப்பவும் ராமன் யோசிக்க யோசிக்க முனி வச்சன பலாத் அப்படிங்கிற வார்த்தையை அதனால்தான் போடுறார். முனிவரின் வார்த்தையை கேட்டு, அந்த வார்த்தை பலத்தாலே, இவள் பெண்ணே அல்ல, இவள் தீமையின் வடிவம், இவளை அழிக்கிறது பாவம் இல்லைன்னு சொன்ன அந்த வார்த்தை பலத்தால, நான் சொல்றேன்னு சொன்ன அந்த முனிவரின் வார்த்தையால, அந்த முனி வச்சன பலாத் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு, குருவாயிரப்பா நீ தாட்டகையை அழித்தாய். அழிச்ச உடனே விஸ்வாமித்திரருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நீ அவளை முடித்தாய். முடித்ததில் சந்தோஷப்பட்ட விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுவா? நாம ஒரு இது ஏதாவது ஒண்ணு பண்ண உடனே அதுல சந்தோஷப்பட்டு போனா, நம்ம குழந்தைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வந்த உடனே நாம என்ன பண்றோம்? ஏதோ ஒரு கிஃப்ட் இல்ல எதையோ ஒண்ணு பண்ணி தரமோ இல்லையோ, இல்ல ஒரு ஸ்வீட் பண்ணி ஆஹா குழந்தை ஃபர்ஸ்ட் வந்துடுது அப்படின்னு ஏதோ ஒண்ணு குழந்தைக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் தான் கூட்டின்னு வந்திருக்கோம். வந்து இந்த குழந்தைகள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு உடனே இவரு என்ன பண்றார்? தாட்டகாம் பாட்டகித்வா லப்த்வாஸ்மாத் அஸ்திரஜாலம் முனிவனமாகவும் லப்த்வாஸ்மாத் அஸ்திரஜாலம். இவர் என்ன பண்றார்? தங்கிட்ட நிறைய அஸ்திரங்கள் சஸ்திரங்கள்லாம் இருக்கு. தேவதா மந்திர தந்திரங்களை எல்லாம் அந்த அஸ்திரங்களில் போதித்து, அந்த மந்திர தந்திரங்களை இவாளுக்கு சொல்லி கொடுத்து நிறைய அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணுவதற்குரிய கலையை சொல்லி கொடுக்கிறார். எப்படி அதையெல்லாம் பிரயோகம் பண்றது, அதில் உள்ள மந்திர வித்தைகள் தந்திரங்கள் எல்லாவற்றையுமே கொடுத்ததையெல்லாம் நீ பெற்றுக்கொண்டாயே குருவாயிரப்பா. முனி வனம் அகம் தேவனே குருவாயிரப்பா, அந்த விஸ்வாமித்திர முனிவர் யாகம் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு முனி வனம், வனம் காடு, அந்த முனி
வனத்திற்கு, காட்டிற்கு எங்க கூட்டின்னு போற? அவர் யாகம் செய்யக்கூடிய வனமகமோ. தேவா தேவா குருவாயிரப்பா, நீ போன அது எந்த இடம்? நீ போனியே அது எந்த இடம் தெரியுமா குருவாயிரப்பா? சித்தாசிரமாக்கியம். சித்தாசிரமம் நீ போனியே, சித்தாசிரமம் இது எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்குமே எல்லாருக்கும். இந்த சித்தாசிரமம் அப்படிங்கிறதுதான் நீ முன்னாடி வாமனமூர்த்தியா அவதாரம் பண்ணியே அந்த இடத்தில், எந்த இடத்தில் நீ தவம் புரிஞ்சியோ அதே இடம்தான். அந்த இடத்துக்கு நீ போய் அடைஞ்சியே குருவாயிரப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்தை. இந்த ஒரே ஸ்லோகத்தை கோதண்டத்தை கையில எடுத்துட்டது. குரு வாக்கியத்தை எப்படி கேட்கணும், குரு வாக்கியத்தை ராஜா எப்படி கேட்கணும், ராஜாவான அப்பா குரு வாக்கியத்தை கேட்டதுக்கு பிறகு தன்னை அனுப்பின உடனே அப்பா வாக்கியத்தை தாம் எப்படி கேட்கணும், குருவின் பின்னாடி தாம் வந்ததுக்கு பின்னாடி குரு சொல்றத நாம எப்படி கேட்கணும், அதில் அவர் என்ன நீதி போதனை சொல்லி கொடுக்கிறார் அதெல்லாம் நாம எப்படி கத்துக்கணும், அவரை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது எல்லா செய்தியையும் ஒரு 4 வரியில அவர் அடக்கி நமக்கு கொடுத்திருக்காரு பட்டத்திரி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். குருவிடம் வந்து அஸ்திர வித்தைகளை எல்லாம் எல்லாத்தையும் பெற்றுக்கிறார். சர்வ சித்திகளையும் அது அளிக்கக்கூடியது, வல்லமை வாய்ந்தது. நல்ல அற்புதமான இடமான சித்தாசிரமத்தை இவர்கள் அடைந்தார்கள். அங்கதான் யாகம் பண்ண போறார் விஸ்வாமித்திரர். அடுத்த ஸ்லோகம் 3வது ஸ்லோகம் சீதா கல்யாண வைபோகம். அதையும் ரொம்ப ஷார்ட்டா சொல்றார். மாரீச்சந்திராவகித்வா மகசிரசி சரைரண்ய ரக்ஷாம்சி நிக்னன் கல்யாம் குர்வன்னஹல்யாம் பதிபதரஜசா பிராப்ய வைதேககேகம் பிருந்தானச்சந்திரசூடம் தனு அவனிசுதாம் இந்திராமேவ லப்வா ராஜ்யம் பிராதிஷ்டதாஸ்த்வம் த்ரிபிரவசி ரபிச்ச சமம் பிராத்ருவேரை சதாரைஹி. சீதா கல்யாணத்தையே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவார். இப்ப மாரீச்சந்திராவகித்வா ஆரம்பிக்கிறார். இப்ப யாகம் நடக்கிறது. முதல்ல விஸ்வாமித்திரன் கூட்டும் போறதே அதுக்கு தானே. குருவாயிரப்பா விஸ்வாமித்திரனின் யாகம் சித்தாசிரமத்தில் நடந்திருக்கு. 6 நாள் யாகம். 6 நாள் யாகம் நடந்துட்டு இருக்கச்சே நீயும் லக்ஷ்மணனும் பாதுகாப்பா பார்த்துட்டு தான் இருக்கேளுங்க. அங்க இருந்துட்டு இங்கேயும் அங்கேயும் நீங்க நடந்துட்டே இருக்கீள். உங்களுக்கு தான் பலா அதிபலா மந்திரமும் தெரியும். களைப்பு தெரியாம அந்த மந்திரங்களை உச்சரித்து கொண்டு அதனுடைய பலத்தின் காரணமாக நீங்க அங்க அலைஞ்சுண்டு ராப்பகலா காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்க. 6வது நாள் வந்தது. அக்னி கொழுந்து விட்டு எரிஞ்சுண்டு இருக்கு. அப்போ மாரீச்சந்திராவகித்வா, மாரீச்சன் சுபாகு அப்படிங்கிற அரக்கர்கள், திராவை மாரீச்சன் அவளோட எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மீதி அரக்கர்கள், எல்லா அரக்கர்களும் யாகத்துல வந்து அவளுக்கு என்ன யாகத்தையே நடத்த விட மாட்டாவா. அவளுடைய வேலையே அதுதான். என்ன பண்றா, யாகத்தை நடத்தாம என்ன பண்றா, நடத்த விடாம என்ன பண்றா அப்படின்னா யாகத்தின் மேல மாமிசத்தை கொண்டு வந்து போடுறது, ரத்தத்தை கொண்டு வந்து கொட்டுறதுன்னு எல்லாத்தையும் தூக்கி வரா. எல்லாத்தையும் தூக்கி நாங்க வந்தா அப்பன் ராமனா இருந்த நீ என்ன பண்ண குருவாயிரப்பா, மாரீச்சனை துரத்தின் ஓடின. மாரீச்சன் தானே ஹெட்டு, அவன் வரானவனே நீ துரத்தின் ஓடின. துரத்தின் ஓட ஓட இந்த மாரீச்சன் என்ன பண்ணா, கடல்ல போய் பூந்துட்டான். உன்னால முடியாதா குருவாயிரப்பா, கடல்ல போய் அவனை அழிக்க உன்னால முடியாதா? போனா போட்டோன்னு நீ விட்டுட்ட. அதுக்கும் காரணம் இருக்கே, இல்லைன்னா நீ விட்டு வைப்பியா அப்படின்னா இந்த மாரீச்சன் இருக்கட்டும், இந்த மாரீச்சன் இருக்கட்டும். ஏன் அப்படின்னா அவன் தான் வெதை ராமாயணத்துக்கு. இவன் தான் பின்னாடி மாயமானா வரப்போறான். இவன் வல்லன்னா ராமாயணத்துக்கு அஸ்திவாரமே இல்லை. அதனால அவன் அங்க இருக்கட்டும் இப்போதைக்கு. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, இந்த தாடகைக்கு மாரீச்சன் சுபாகுன்னு 2 பிள்ளைகள். இந்த தாடகையை நம்ம அழிச்சிட்டு வந்துட்டோம். ஆனா இன்னி இவாளுக்கு இது தெரியல. ஆனா அவளுக்கு காரியம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிள்ளை வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் மாரீச்சனை விட்டு வைத்தான் ராமன்னு காரணம் சொல்றார். எவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்துட்டே இருக்கு. அப்போ விட்டு வைத்து விட்டு அவன் ஓடி கடல்ல போய் பூந்துட்டான். மகசிரசி யாகம் முடியும் வேளையில் மகசிரசி சரைஹி உன்னுடைய பானங்களால அந்நிய ரக்ஷாம்சி நிக்னன், அந்நிய ரக்ஷாம்சி அந்நிய ராட்சசர்களை. இப்ப மாரீச்சன் தான் ஓடி போயிட்டான். சுபாகு மீதி இருக்கிற ராட்சசர்கள்லாம் இருக்கா. அந்த சுபாகு முதலிய மீதி ராட்சசர்களை நிக்னன் அழிச்சுட்டே நீ. இப்ப ஏன் மாரீச்சனை மட்டும் விட்டு வச்சான்னு இப்ப தெரிஞ்சு கொடுத்து நமக்கு. 2 காரணம் முன்னாடியே இருக்கு. இதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுட்டோம்.
சரி, இதுக்கப்புறம் என்ன? மாரீச்சனை மாரீச்சனை விட்டு வச்சாச்சு, கடலுக்குள்ள அவனை தள்ளியாச்சு, சுபாகுவை அழிச்சாச்சு, மீதி ராட்சசர்களை அழிச்சாச்சு. இப்ப யாகத்துக்கு வேற தடங்கள் எதுவும் இல்லை. நல்ல விதமாக யாகம் முடிந்தது. இப்ப விஸ்வாமித்திரரோட வேலை முடிஞ்சது. விஸ்வாமித்திரர் யாகத்துக்கு காப்பாத்தணுங்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வந்தார். அந்த வேலை முடிஞ்சது. அது முடிஞ்ச உடனே திருப்பி வாழலாம் கிளம்புறா. அதுக்கப்புறம் என்ன பண்றா? கல்யாம் குர்வன்ன கல்யாம். கல்யாம் கல்யாம் அப்படின்னா தூய்மைன்னு அர்த்தம். அகல்யா என்னும் பெண்ணை, அகல்யா என்னும் பெண்ணை பதி பதர ஜசா, பதி பதர ஜசா, பத்தினா வழியில், வழியில இந்த அகல்யா என்னும் பெண் சபிக்கப்பட்டு கல்லா இருக்கா. வழியில இவ நடந்து போற வழியில அகல்யா என்னும் பெண் சபிக்கப்பட்டு கல்லா இருக்கா. இப்ப ராமர் போயிட்டே இருக்கார். பதி அப்படின்னா வழி, அந்த வழியில பதர ஜசா, இவர் நடந்து வரும் பொழுது, ஜசான்னா தூளி, பாத தூளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். துகள், மண் துகள். நடந்து வரும் பொழுது என்ன ஆகுது? அப்படியே மண்ணு பறக்கிறது இல்ல, அந்த மண்ணு பறக்கும் போது அந்த தூசி அந்த கல்லுல பட்டுதான். அந்த கல்யாம், அகல்யாவினுடைய அந்த அகல்யா கல்லாக உள்ள அந்த அகல்யாவின் மீது ராமர் வழியில் நடந்து வரும் பொழுது ராமரினுடைய பாத தூளி அந்த கல்லின் மேல் பட்டதால் அகல்யா கல்யாவானாள். அவ அகல்யா, அகல்யா கல்யாவானாள், தூய்மை அடைந்தாள்னு அர்த்தத்தை கொடுக்குது. பாத தூளி பட்டதால், பாதம் பட்டதாள்னு எங்கேயுமே இல்ல. ராமர் கல்ல மெதிச்சார், ராமர் கல்ல காலால தொட்டார்ங்கிறது எந்த இடத்திலேயுமே இல்லை, எதுலேயுமே இல்லை. துகள், அதுல சாப விமோச்சனம் அவளுக்கு கிடைச்சது. கம்பனும் ராமன் திருவடி பட்டதுன்னு சொல்லல, ராமன் திருவடி மண் பட்டதுன்னு தான் கம்பனும் தமிழ்ல சொல்றான். அது பட்ட மாத்திரத்திலேயே அவளுக்கு சாப விமோசனம் பெற்றாள். அததான் பட்டத்திரி ரஜஸ் அப்படின்னு கொடுக்கிறார். ரஜஸ்னா மண் துகள், மண்ணினுடைய தூளி, தூசி, அது பட்டதுன்னு சொல்றார். அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ராமன் ஏகபத்தினி விரதம். இந்த காலு நகம் கூட இன்னொரு பெண்ணின் மேல் கல்லா இருந்தா கூட அவன் மேல படாதுங்கிறத காட்டுறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நிறைய பிரவச்சன கர்த்தாக்கள், கவிகள் இந்த இடத்துல அந்தந்த வார்த்தைகள் அங்கங்க, கம்பன் எப்படி சொல்றான், பட்டத்திரி அதே வார்த்தையை எப்படி யூஸ் பண்றார், எல்லாமே வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்றாங்கிறத பார்த்துதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் என்ன பண்றா அப்படின்னா, பிராப்திய, நீ போய் சேர்ந்த எங்க அப்படின்னு கேட்கும்போது வைதேக கேகம் முடிச்சுட்டாரு. இப்ப மாரீச்சன் திராவயித்வா, மாரீச்சனை துரத்தி விட்டாச்சு, சுபாகுவெல்லாம் அழிச்சாச்சு, விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை காப்பாத்தியாச்சு. யாகத்தை காப்பாத்தின பிறகு நீ என்ன பண்ணின? அங்கே இருந்து வந்துட்டு இருந்த. வரும்பொழுது அகல்யா சாப விமோச்சனம் பெற்றாள், உன்னுடைய பாததோடி பெற்று தூய்மையானாள். அதுக்கப்புறம் நீ வழிபோக்கனாக வந்துட்டு இருந்த. எங்க போன விஸ்வாமித்திரரோட அப்படின்னு பார்த்தா, நீ வைதேக கேகம், வைதேக நாட்டிற்கு அப்படின்னு விதேக நாட்டிற்கு சென்றாய். விதேக ராஜாவான வைதேகன், விதேக ராஜாவான வைதேகன் ரத்வஜன் அப்படின்னு அவனுக்கு பேரு. நம்ம எல்லாம் ஜனகன் ஜனகன்னு சொல்லுகிறோம். ஜனகன் என்பது குலப்பெயர். ரத்வஜன் குஜத்வஜன், ரத்வஜன் அவனுடைய தம்பி பேரு தான் குஜத்வஜன், இவன் பேரு ரத்வஜன். ஜனக மகாராஜான்னு நம்ம சொல்றோம் சீதாவோட அப்பாவை. அவனுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்வஜன். அந்த அவன் ஆட்சி செய்யக்கூடிய மிதிலை சென்று போன, மிதிலைக்கு நீ போன. அதுக்கப்புறம் சாந்திர சூடம் தனு, சாந்திர சந்திரனை, சூடம் சந்திரனை தலையில் சூடிக்கொண்ட. யார் சந்திரனை தலையில் சூடிக்கொண்டிருக்கா? தனுகு, சந்திரனை தலையில் சூடியவனுடைய தனுசு. சந்திரனை தலையில் சூடியவன் சிவன், சிவ தனுசை. அப்ப சந்திரனை தலையில் அணிந்து கொண்டுள்ள சிவபெருமானின் தனுசை பிந்தான நீ முறிச்ச, நாணேற்றினாய், முறிச்சாய். அப்போ அந்த ரத்வஜன் ரத்வஜன் என்று ரத்வஜனான ஜனக மகாராஜா சிவதனுசை யார் முறிக்கிறாளோ அவளுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு வச்சிருந்தான். இப்ப ராமன் அந்த சிவதனுசை எடுத்து நான் ஏற்றினான், முறிச்சான். பின் அவனி சுதாம், அவனின்னா இந்த பூமி, சுதாம்னா பெண்ணு, இந்த பூமியின் பெண்ணான சீதா பிராட்டியை. இந்த சீதா யார்?
இந்திராம் ஏவ மகாலட்சுமியின் அவதாரம். இந்திராம் ஏவ மகாலட்சுமியே அவள். லப்த்வா நீ மணமுடித்தாய் விட்டார் பட்டத்தில். பின்னாடி மணமுடித்த பிறகு ராஜ்யம் பிரதிஷ்டதாஸ்வம். குருவாயிரப்பா, ராமனா நீ உன்னுடைய ராஜ்யமான அயோத்திக்கு திரும்பி புறப்பட்ட. சீதாவை கல்யாணம் பண்ணிட்ட, வில்ல முறிச்ச சீதாவை கல்யாணம் பண்ணிட்ட, நீ உன்னுடைய ராஜ்யத்திற்கு போனாய். சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு போன. எப்படி போன? திரிபிரபிச்ச சமம் பிராத்ரு வீரை சதாரைஹி. முடிச்சிட்டார். ஃபுல்லா அவ்வளவுதான், கல்யாணமே முடிஞ்சு போச்சுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, மற்ற 3 தம்பிகளோடு புறப்பட்டாய். அவ எப்படி வந்தா? உன்னோட சிறந்த வீரர்களான உன்னுடைய தம்பியும் அவ மனைவியோட வந்தாளே. இவரு வில்லை ஏற்றினார், முறிச்சர், சீதாவை கல்யாணம் பண்ணிட்டார், அயோத்திக்கு புறப்பட்டார். உடனே அடுத்த வார்த்தையே கொடுக்கிறார். அவ்வளவுதான். அடுத்த பாதி லைன்ல உன் கூட அவ 3 பேரும் அவா மனைவிமார்களோடு உன்னோட அயோத்தியாவுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டார் பட்டத்திரி. இப்ப 3 பேரையும் நீ கூட்டின்னு வந்துட்ட, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்துட்ட. 2 வரியில முடிச்சாச்சு, சிவதனுச முடிச்சாச்சு, 4 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து, அயோத்திக்கு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி 2 லைன்ல கொடுக்கிறார். சரி, அவளுடைய இப்ப ராமனினுடைய மனைவியாக சீதா, லக்ஷ்மணனுடைய மனைவியாக லக்ஷ்மணன், ராம லக்ஷ்மணர்கள் பண்ணிண்டா அப்படின்னா இவா 2 பேருக்கு யார் அப்படின்னு பார்த்தா, ரத்வஜன்னு சொன்ன இல்லையா, ரத்வஜன் ஜனகரினுடைய பெயர்னு சொன்னேன். அவருடைய பிரதர் குச்சத்வஜன். இந்த குச்சத்வஜனுக்கும் 2 பெண்கள். அந்த குச்சத்வஜனுக்கு 2 பெண்கள். அவா பேரு ஒத்தி மாண்டவி, இன்னொத்தி ஸ்ருதகீர்த்தி. இவா 2 பேரும், அவா 2 பேரும் சீதா ஊர்மிளை, இவா 2 பேரும் மாண்டவி ஸ்ருதகீர்த்தி. இந்த மாண்டவி ஸ்ருதகீர்த்தி இவாளுக்கும் சேர்த்து இவா என்ன பண்ணிட்டா, விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் எல்லாரும் அங்க வந்துடுறாளா. எங்க அப்பா சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ராமன் சொல்லிடுறானா. அந்த நாள்ல எல்லாம் ஒரு இது பண்ணி இந்த இதுல ஜெயிச்சுட்டா உடனே கல்யாணம்ங்கிறது தான் ஒரு இது இருந்தது. ஆனாலும் ராமன் எங்க அப்பா வந்து சொன்னாதான் நான் பண்ணிப்பேன்னு சொல்லிடுறார். அயோத்திக்கு இன்ஃபர்மேஷன் போறது, அயோத்தியில இருந்து எல்லாரும் வரா. எல்லாரும் வந்த பிறகு இங்க கல்யாணம் நடக்கிறது. அப்ப பார்த்தா இன்னும் 3 பெண்கள் இருக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் அங்கேயே பெண் எடுத்தார்கள். அந்த இடத்திலேயே பரதனுக்கு மாண்டவியும், சத்ருக்னனுக்கு ஸ்ருதகீர்த்தியையும், லக்ஷ்மணன் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் 4 பேருக்கும் சீதா, ஊர்மிளா, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி 4 பேரையும் கல்யாணம் பண்ணி அயோத்திக்கு அழைச்சிட்டு வந்தாங்கிறத 2 லைன்ல கல்யாணத்தையே முடிச்சுட்டார் பட்டத்திரி. சீதா கல்யாணம் முடிஞ்சுடுது அப்படிங்கிறத இந்த ஒரே ஸ்லோகத்துல மாரீச்சன்ல இருந்து ஆரம்பிச்சு இவர் முடிச்சு கொடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம். ஆருந்தானேருஷாந்தே பிருகுகுல திலகே சங்கிரமய்யஸ்வதே ஜக யாதே யாதோஸ்ய யோத்யாம் சுகமிக நிவசன் காந்தயா காந்தமூர்த்தே சத்ருக்னேனைகதாதோ கதவதி பரதே மாதுலஸ்ய திவசம் தாதாரப்தோபிஷேகஸ்தவ கில விகதஸ்கே கயாதீஷபுத்ர்யா. ஆருந்தானே ருஷாந்தே. ராமா, நீங்க 4 பேரும் திரும்பி வரும்போது உங்களுக்கு தடை ஒண்ணு வந்தது ராமா. குருவாயிரப்பா, நீ பாட்டுக்கு நீ போயிட்டு இருக்க 4 பேரோட, அவாவா மனைவிமார்கள் உன்னோட வந்துட்டு இருக்கா கூடவே. திடீர்னு நடுவுல ஒருத்தர் வந்து தடை பண்றாரு. யார் அது? ருஷாந்தே. ருஷாந்தேனா ருஷ பிளஸ் அந்தே, ருஷாந்தே. ருஷ கோபம். கோபம் அதிகமான என்ன ஆயிடும்? கண்ணு குருடாயிடும்னு அர்த்தம். கோபம் அதிகமாகும் பொழுது கோபத்தால கண் தெரியாதவராக யார் வந்தா? பிருகுகுல திலகே. பிருகுகுல திலகமாகிய யார் வந்தா? பிருகுகுல திலகம். கோபம், கோபத்துல கண்ணு தெரியாதவர், பிருகு குலத்தை சேர்ந்தவர் ஏன் போடல? சொல்லாம இல்லையோ, கோபம் ஜாஸ்தி, கண்ணு தெரியாத அளவுக்கு கோபம். அப்ப எதுக்கு திலகம்? பிருகு குலத்திற்கு என்ன திலகம் அப்படின்னா என்ன சொல்றார்? பரசுராமர் அவர் மிகுந்த தபஸ் சக்தி அவ்வளோ ஜாஸ்தி அவருக்கு. அதோட பகவத்துடைய அம்சாவதாரம், பரசுராமாவதாரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அம்சாவதாரம். பரசுராமனும் ராமனும் 2 அவதாரமும் மீட் பண்ணித்தா அப்படின்னு நம்ம இப்படி எல்லாம் கேள்வி கேட்போம்.
எப்படி ஒரு ஒரு அவதாரத்துக்கு பின்னாடி தானே இன்னொரு அவதாரம் நிகழறது. எப்படி பரசுராமரும் ராமரும் மீட் பண்ணாளா? சரி, அதுக்கப்புறம் போவோம். பரசுராமர் ரொம்ப ஏன் அவரை திலக்கம் பிருகுகுல திலக்கேன்னு ஏன் வார்த்தையை போட்டார் அப்படின்னு பார்த்தா, பரசுராமருக்கு ரொம்ப தபோ வலிமை ரொம்ப ஜாஸ்தி. பிருகு முனிவரின் குலத்திற்கே அந்த பிருகு முனிவர் பிருகு குல திலக்கேன்னா அந்த பிருகு முனிவரின் ஒரு முனிவர்கள் வழி வந்தவர்கள். பரத்வாஜ முனி, கௌசிக முனி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த முனிவர்கள் வழி வந்தவர்கள், பிருகு முனிவரின் வழி வந்தவர். அதனால அந்த பிருகு முனிவர்கள் அந்த குலத்திற்கே திலகமாக விளங்கியவர். இப்படிப்பட்ட முனிவர்களுக்கு இந்த முனிவர் இருக்காரோ இல்லையோ, இவருக்கு பாவம் இந்த பரத்வாஜ முனிக்கு பரசுராமருக்கு என்ன கோபம் அப்படின்னா, க்ஷத்திரிய வம்சத்து மேல கோபம் இருக்கு. அதனால க்ஷத்திரிய வம்சத்தை ஓங்கவே விட மாட்டார். அவருக்கு அப்படி ஒரு கோபம், க்ஷத்திரிய குலத்தின் மேல ஒரு துவேஷம், வெறுப்பு. துவேஷம்னா வெறுப்பு. அதனால அவ மேல பல முறை அவளை அழிச்சுண்டே வந்தார். அப்படிப்பட்ட முனிவர் ராமனை பாக்குறார். பார்த்த உடனே கோபம் வருதுங்கிறது நியாயம். அவருக்கு இருக்கிற துவேஷத்துல அவருக்கு கோபம் வருது. கோபத்தினால் அவருக்கு கண்ணு தெரியாதவனாக, கோபம் வந்தாலே மனுஷனுக்கு கோபம் உச்சத்துல போச்சுன்னா புத்தி வேலை செய்யாது. அதனால்தான் கண் தெரியாதுன்னு சொல்றது சிம்பிளாக. கோபத்தினால் கண்ணு தெரியாதவன் ருஷாந்தே அப்படின்னு ஒரு வார்த்தையை ஜம்முன்னு போட்டுட்டார். யார் அவர்? பிருகு குல திலகே, பிருகு குலத்தின் திலகமாக இருக்கக்கூடிய பரசுராமன் வந்தார். ஏன் வந்தார் அப்படின்னா, தடுத்து நிறுத்தினார் ராமனை. குருவாயூரப்பா ராமா, உன்னை அவர் தடுத்து நிறுத்தினார். ஏன் தடுத்து நிறுத்தினார் அப்படின்னா, நீ அந்த சிவதனுசு எல்லாம் முடிச்ச, அதெல்லாம் கரெக்ட் தான், அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. சிவதனுச முறிக்கிறது, என்கிட்ட விஷ்ணு தனுசு இருக்கு, இந்தா இத முறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர் தன்னிடம் இருக்கும் விஷ்ணு தனுசை அவரிடம் கொடுத்தார். அந்த விஷ்ணு தனுசையும் ராமன் ரொம்ப அமைதியாக, எப்பயுமே ராமன் கிட்ட கோபங்கிறது இருக்காது, ஃபேஸ்ல ரியாக்ஷன் இருக்காது, எதுவுமே இல்லாமல் அன்று பூத்த தாமரப்பூ மாதிரியே இருப்பார் ராமன். ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனுமே இல்லாம அந்த விஷ்ணு தனுசை கையில் வாங்குறான் ராமன். குருவாயூரப்பா நீ வாங்கிட்ட, எனக்கு பயமா இருக்குன்றார் பட்டத்திரி. வாங்கின அந்த வில்லை நீ நான் ஏற்றின குருவாயூரப்பா, அவ்வளவுதான், போரும் நிறுத்துட்டார் பரசுராமன். பரசுராமன் என்ன பண்ணிட்டார்? நிறுத்துன்னு சொல்லிட்டு சங்கிரமைய ஸ்வதேஜக, எங்கிட்ட இருக்கிற தேஜஸ் தபஸ் எல்லாத்தையும் நான் உனக்கு தந்துடுறேன். எங்கிட்ட இருக்கிற தேஜஸ் தபஸ் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துடுறேன்ட்டார் பரசுராமன். இந்த விஷ்ணு தனுசையும் நீயே வச்சுக்கோ, எங்கிட்ட இருக்கிற தேஜஸ் எல்லாம் இவ்வளவு நாள் நான் தபம் பண்ணி சேர்த்து வச்சிருக்கிறேன் சக்தி, இது எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துடுறேன், என்கிட்ட இருக்கிற தேஜஸ் எல்லாமும் நான் உனக்கே கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு பரசுராமர் அந்த இடத்த விட்டு, பிருகு குல திலக்கமான அந்த பரசுராமர் அந்த இடத்த விட்டு அப்படி போறாரே. குருவாயூரப்பா நான் பார்த்துட்டே இருக்கேன், உன் மேல எவ்வளோ, இது ஒரு செகண்ட்ல ஒண்ணு அப்படியே நீ அவரை மாத்திட்டேன். இதுதான் வாரியார்லாம் அது ரொம்ப, அவரு இந்த ராமாயணத்தெல்லாம் பத்தி பேசும்பொழுது ரொம்ப ஜாலியா ஜோக்காலாம் நிறைய சொல்வார். இப்படி பரசுராம அவதாரத்தை முடிச்சுட்டு போகும்போது, ராம அவதாரத்துக்கு இப்ப நம்ம செல்லு எல்லாம் சார்ஜ் போயிடுதுன்னா சார்ஜ் ஏத்திப்போம். ஆனா ராமனுக்கெல்லாம் சார்ஜ் எங்கேயும் போகவே போகாது, ஏற்கனவே இருக்கிற சார்ஜுக்கு இன்னும் கொஞ்சம் சார்ஜ் கொடுத்துட்டு போறது. ஆனா இதுல எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆபீஸ்ல ஒரு ரிட்டையர் ஆறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரிட்டையர் இப்ப பரசுராமர் அவருடைய அவதாரத்தையே முடிச்சுட்டு போறாரு. அப்ப அப்படின்னும் பொழுது, இப்ப ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு நடக்கிறது அப்படின்னும் போது, அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து அடுத்து சார்ஜ் எடுத்துக்க போறவாளுக்கு என்ன பண்ணுவா, இவா கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவா கிட்ட டிரான்ஸ்பர் பண்ணுவா, சார்ஜ் ஒப்படைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பேச்சு நமக்கு இருக்கும் ஆபீஸ்ல, இதெல்லாம் ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி பரசுராமர் ராமர் கிட்ட சார்ஜ ஒப்படைச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசமாக அதை அவர் சொல்லுவார். இப்படி போன யாத்தோசி, நீ போன, திரும்ப நீ போன, எங்க போன? அயோத்தியா, உன்னுடைய இருப்பிடமான அயோத்திக்கு நீ போன. யாரோட போன? அயோத்தியாம் போன. எங்க போன? சுகமிக நிவசன், அயோத்தியால போய் என்ன பண்ண? சுகமாக வாழ்ந்தாய் அப்படிங்கிறார். இப்ப எல்லாத்தையும் தடைகள் எல்லாம் இப்ப முடிச்சாச்சு, பரசுராமரும் எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? நேரா அயோத்திக்கு போன, சுகமாக வாழ்ந்த, நல்லா சௌக்கியமா இருந்த. யாரோட இருந்த? காந்தையா காந்தமூர்த்திங்கிறார். அப்போ காந்தையா காந்தமூர்த்தி, காந்தையா காந்தமூர்த்தி. அப்ப ராமன் அயோத்திக்கு சென்றான். அங்கு எப்படி அளவு கடந்த, அப்ப அளவு கடந்த சந்தோஷம்,
அப்ப அளவு கடந்த அன்பு வாய்ந்த சீதாதேவியுடன் இருந்தாய். காந்தையா காந்தமூர்த்தி. அப்படி உருவம், அழகான உருவம், அழகான அளவு கடந்த அன்பு அதோட இருக்கக்கூடிய ஒரு தேவி. அப்பேற்பட்டவளோட நீ திவ்ய போகங்களை அனுபவித்தான் ராமன் அப்படிங்கிற வார்த்தையை காந்தையா காந்தமூர்த்தி, சுகமிக நிவசன் காந்தையா காந்தமூர்த்தி. அப்ப பகவானே சொல்றான் இத அப்படிங்கறத எல்லாத்தையும் சேர்த்து பட்டத்திரி கொடுக்கிறார். இது வைகுண்டத்தில் இருக்கும் பகவான் இங்கு சுகமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா வைகுண்டத்தை காட்டிலும் இங்கு சுகமாக வசித்து வந்ததா தெரியுதுங்கிறார். நமக்கு வைகுண்டத்துல எப்படி வசிச்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா சுகமிக நிவசன் இங்க ரொம்ப நன்னா இருக்கார். காந்தையா காந்தமூர்த்தே அன்பு மிகுந்த சீதாவுடன் ரொம்ப சௌக்கியமா இருக்கார் அப்படின்றத பார்த்தா வைகுண்டத்துல இருந்ததை விட இங்க சுகமா இருக்கேன்னு சொல்ற மாதிரி தெரியறதேங்கிறார் பட்டத்திரி. இதையே ராமாயணத்திலையும் சரி, சுந்தரகாண்டத்துல அசோகவனத்துல இருக்கும் பொழுது சீதா சொல்றாளாம் அனுமார்கிட்ட, அயோத்தியில அனுபவிச்ச போகங்களை எல்லாம் சீதா தேவி சொல்றா. யார்கிட்ட? ஹனுமார்கிட்ட ஃபுல்லா சொல்றாளோ இல்லையோ. தன்னை பத்தி ராமரை பத்தி அனுமார் சொல்லும் பொழுது இவை எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு சொல்லும் பொழுது 12 வருஷ காலம் ராமனோட இருந்த அரண்மனையில சகல சௌபாகியங்களோட திவ்ய போகங்களை அனுபவிச்சேன்னு ஆஞ்சநேயர்கிட்ட அவ சொல்றா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பட்டத்திரி சொல்றது சரிதான் போல் இருக்கு. வைகுண்டத்தில் அவர் அனுபவித்த சுகத்தை விட இங்கு அயோத்தியில் அதிகமான சுகத்தை அனுபவிச்சதா தெரியுது அப்படின்னு பட்டத்திரி சொல்றார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா சத்ருக்னே நைகதாதோ. அதற்கு பிறகு சத்ருகனும் சத்ருக்னேன இப்ப இதோட இது வரைக்கும் இப்ப கல்யாணம் ஆகி அவள்லாம் அயோத்தியா வந்து விடுறா. அயோத்தியா வந்து அவ சுகமா இருக்கா, எல்லாம் 4 பிரதர்ஸும் சுகமா இருக்காங்கிறதோட பாலகாண்டம் முடிஞ்சு விடுறது. இதுக்கப்புறம் இப்ப அயோத்தியா காண்டம். இப்ப அயோத்திக்கு வந்தாச்சு. இப்ப அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது. இப்ப ராமனுக்கு வயது என்ன ஆச்சு? 12 வருஷம் இங்க வாழ்ந்துட்டாங்கிறதையும் சொல்லிடுறாரு. ஏற்கனவே 12 வயசுக்கு தான் காட்டுக்கு போனார் ராமர். 12 வருஷம் இப்ப வாழ்ந்தாச்சு. 12 + 12 24 வயசு இப்ப ராமருக்கு ஆயிடுது. சத்ருக்னேன சத்ருக்கனுடன் வர, ஏகதா ஒரு சமயம் சத்ருக்கன் கூட வர, சத்ருக்கனன் கூட வரும் பொழுது அதோ கதவதி பரதே, பரதனும் பரதனோட கூட புறப்பட்டான். சத்ருக்கனன் கூட வர பரதனும் 2 பேருமா புறப்பட்டா. எங்க? மாத்துலசிய அதிவாசம். மாத்துலசிய அதிவாசம்னா யுதாஜித் அப்படின்னு பேர் கொண்ட கைகேயினுடைய பிரதர். அவன் பரதனுக்கு மாமா. பரதனுக்கு தான் மாமா, சத்ருக்கனனுக்கா மாமா? இல்லையே, பரதனுக்குத்தான் அவன் மாமா. அப்ப பரதன் மாத்துலசியன் தான் ஒரு வார்த்தையை மட்டும்தான் போடுறார். மாமா வீட்டுக்கு போனான். பரதனோட கூட சத்ருக்கனனும் பரதனும் மாமா வீட்டிற்கு போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்ப மாமா வீடுன்னா அது பரதனுக்கு மாமா, சத்ருக்கனனுக்கு அது மாமா இல்ல. இப்ப மாமா வீட்டுக்கு கிளம்புறாருன்னு உடனே இவர் என்ன பண்ணாரா, சுமித்திரன் ஜாதகம் பார்ப்பாளாம். அப்பெல்லாம் கிளம்பும் போது வீட்டை விட்டு வெளியில கிளம்பும். நம்ம 4 நட்சத்திரம் ராகுகாலம் ஏவகண்டம் தான் பார்ப்போம். ஜாதகம் பார்த்தா பரதனுக்கு நாள் நன்னா இருக்கு, பரதனுக்கு நாள் நன்னா இருக்குன்னு ஒரு டே செலக்ட் பண்ணியாச்சு. ரதம் எல்லாம் ரெடி ஆயிடுது. அவனுக்கு தேவையான துணிமணி கிணிமணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ரதத்துல ஏறிடுத்தேன்னு சொல்லிட்டு இவர் வாசல்ல போய் பார்த்தா தேர்ல பரதனுக்கு முன்னாடி சத்ருக்கனா இருக்கான். என்னடா நீ போய் என்ன சத்ருக்குனா நீ போய் இதுல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க, பரதனுக்கு தான் இன்னைக்கு நாள் நன்னா இருக்கு, நீ ஏன் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது, பரதனுக்கு நாள் நன்னா இருக்கோ இல்லையோ, நான் பரதனின் நிழல், நான் பரதனுக்கு தாசன், நான் பரதனுக்கு அடியான், அதனால நான் பரதனுக்கு நாள் நன்னா இருந்தா போரும் நான் சத்ருக்கனன், தாசனுக்கு தாசன். அதுதான் இது. அப்ப சத்ருக்கனன் சொன்னா, போய் பார்த்தா அவன் உட்கார்ந்து இருந்தப்போ நான் யாரு? அவனோட சொத்து. அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு அடியான், பரதனுக்கு நாள் நன்னா தான் போரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பரதன் எனக்கு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பரதனை தன்னுடைய சுவாமியாக வணங்குறான். அப்பேற்பட்டவன் அவனோட சேர்ந்து 2 பேரும் பரதனுடைய மாமா வீட்டிற்கு கைகேய நாட்டிற்கு போறான். போனதுக்கு பிறகு தாத்தாரப்தோபிஷேக ஸ்தவகில விகதக கேக்கையா தீசபுத்திரியாக அப்படின்னு சொல்றார். தாத்தா குருவாயிரப்பா, உனக்கு உன்னுடைய தந்தை அபிஷேக பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடு பண்றாரு. ஏன் பட்டாபிஷேகம்? திடீர்னு அவா 2 பேரும் ஊருக்கு போயிருக்கா, எல்லாரும் இருக்கா, திடீர்னு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஏன் பண்ணான்? தசரதம் போய் கண்ணாடியில தலைவாரிட்டானா, ராஜா போய் தலைவாரிட்டான். காதுல ஒரு நரைத்த முடி,
தெரியறதான் எத்தனை வருஷம் கழிச்சு அவன் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கான். அப்ப நிறைச்ச முடி தெரிஞ்சோடனே அப்பதான் தோணித்தான் அவனுக்கு, அச்சச்சோ நமக்கு வயசாயிடுதுன்னு புரியுது. சரி நம்ம இத ஹேண்ட் ஓவர் பண்ணணும் பிள்ளைகிட்ட, நாட்டை அவங்கிட்ட கொடுத்தாகணும், இனிமே இதுக்கு நாள் கடத்தக்கூடாதுன்னு புரியுது. நாம இனிமே காது கிட்ட முடி நிறைச்சு விட்டுனா வயசாயிடுதுங்கிறத புரியணுங்கிறதுக்காகவே சொன்ன வார்த்தை இது ராமாயணத்தில். இது அடுத்த லெசன். முதல்ல நிற காது கிட்டதான் நிறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கவனிச்சு பார்த்தால் தெரியலாம், நிறைச்சிடுது அப்படின்னா நமக்கு வயசாக ஆரம்பிச்சிடுது. நமக்கு இனிமே இந்த பற்றுகள், இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்றுக்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை நம்ம விடுவிச்சுக்கணும். விடுவிச்சுண்டு நமக்கு இனிமே ஆன்மீக மார்க்கத்திலும் பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் நம்ம போகிறதுக்கு கர்மாக்களை கழித்து மீதி கர்மாக்களை சேர்த்து கொள்ளாமல் நமக்கு மேல போகிறதுக்குரிய பகவத் சங்கல்பத்தை தேடி நாம போறதுக்கான அடையாளம் அப்படின்னு அது சொல்றது அப்படின்னு சொல்லப்படுறது. அதுல இருந்து நம்ம விலகிக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அப்படி யோசித்து தசரதனும் என்ன பண்றான், ஆஹா இனிமே நமக்கு வயசாகுது, பிள்ளைகிட்ட இனிமே நாட்டை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவன் என்ன பண்றான், விடுவிடுன்னு நாள் பார்க்க சொல்றான். இப்ப நாள் பார்க்க சொல்லும் பொழுது என்ன பண்றா, அப்பதான் பார்த்தா இவா 2 பேரும் என்ன பண்ணிருக்கா, இவாள்லாம் மாமாவாத்துக்கு போயிடுறா. போல கில வீகத்தக அந்த வைபவம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே நிறுத்தப்படுகிறது. நாள் பார்த்துடுறா. அவ அங்க இருக்கிறச்சையே பட்டாபிஷேகம்னு முடிவு பண்ற. தசரதன் முடிவு பண்ணி எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு நடந்துட்டே இருக்கிறச்சையே கில விகிதக நிறுத்தப்படுகிறது. அது ஏன் நிறுத்தப்படுறதே யாரால அப்படின்னு கேட்டா, கேகையா தீஷபுத்ரியா, கேகய தேசத்தின் புத்திரியான கைகேயியால, கேகய தேசத்தின் புத்திரியான கைகேயியால நிறுத்தப்படுறது. அவையே அதை நிறுத்தினா, ரொம்ப நல்லவளாச்சே, அவளுக்கு ராமன் மீது அதீத பற்று அதிகமாச்சே, அவதானே சாதம் கொடுத்தே அந்த குழந்தையை வளர்த்தா அப்படின்னு கேட்டா, அவளுடைய சேவகியான மந்திரை கூனி என்று சொல்லக்கூடிய மந்திரையின் வார்த்தையால் அது நிறுத்தப்பட்டதானே உண்மையா குருவாயூரப்பான்னு கேட்கிறார் பட்டத்திரி. ஆமாம், நான் குருவாயூரப்பன். ஒரு முறை சம்பராசுரன் ஒரு அசுரனோட சண்டை போடும் பொழுது அந்த போர் நடக்கிற நேரத்துல அவனுடைய மாயையால தசரதன் மயங்கி விழுந்தான். அப்ப தசரதனை காப்பாற்றி அந்த போரிலும் அவனுக்கு உதவி செய்து தசரதனை உயிர்ப்பித்தாள். அப்போ அவளுக்கு 2 வரம் கொடுத்தான் தசரதன். எனக்கு வேணுங்கிறப்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த வரத்தை ஞாபகப்படுத்தினாள் மந்திரை. இப்போ அவனுக்கு ராஜ்யம் போயிடுத்துன்னா நீ கடைசியில அவளுக்கு சேவகியா இருக்கணும், உன் பையன் என்னவா இருப்பான், இப்ப உன் பையனுக்கு கேள் நாட்டை, இதுதான் சமயம் என்று அவளை தூண்டி தூண்டி அவளை கேட்க வைத்தாள். அதனால் அந்த அபிஷேகம் தடைப்பட்டது. இது உண்மையா குருவாயிரப்ப, இதை மட்டும் ஏத்துக்கவே முடியல. பட்டத்திரியால ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கிறார். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்னான் குருவாயிரப்பன். அதுக்கப்புறம் என்ன ஆறுதுங்கிறத பார்ப்போம். தாத்தோக்தியாது காமோ வனம் அனுஜவது சயுதச்ச பதாரக பௌரானாருத்ய மார்கே குஹநிலய கதஸ்தஞ்சட சீரதாரி நாவாசந்தீர்ய கங்காமதிபத விபுனஸ்த்வம் பரத்வாஜமாரத் நத்வா தத்வாக்ய ஹேதோரதி சுகமவசச்சித்ரகூட்டே கிரீந்திரே. குருவாயூரப்பன் ராமனா எதிர்க்க இப்ப நிக்கிறான். பட்டத்திரி சொல்றார், தாத்தோக்தியா, தாத்த உக்தியா, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிறதுக்கு இணங்க குருவாயூரப்பா ராமா, யாது காமக நீ போகிறதுக்கு விரும்பினாயே, எங்க காட்டுக்கு, வனம், எங்க போறதுக்கு விரும்பினா வனம், காட்டுக்கு போக. அப்போ அனுஜ வது சயுதக, உன் கூட யார் வந்தா, அனுஜன்னா தம்பி, வதுன்னா மனைவி, சயுதக 2 பேரும், எல்லோரும் உன்னோட உன் தம்பியும் மனைவியும் கூட வர, சாப்பதாரக கையில வில்லை ஏந்திண்டு காட்டுக்கு புறப்பட்டாயே, பௌரான் ஆருத்திய மார்க்கே, அப்படி நீ சீதை லக்ஷ்மணனோடு புறப்பட்டு போன. அப்படி போகும்பொழுது பௌரான் ஆருத்திய மார்க்கே, உன்னுடைய நாட்டு மக்களும் உன்னோட கூட வந்தாளே, அந்த நாட்டு மக்கள் அனைவரும் நீ போறதையே விரும்பல, ராமா ராமா ராமான்னு உன் பின்னாடியே வராளே குருவாயூரப்பா, என்னால பார்க்க முடியலையே, ஆனா நீ
ஆருத்திய மார்க்கே, வழியிலேயே அவளை திருப்பி அனுப்பிட்ட. வழியிலேயே திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ராமா இல்ல நீ எல்லாம் கூட வரக்கூடாது, திரும்பி போன்னு ராமன் சொன்னானா அப்படின்னா அதுதான் இல்ல. அவள்லாம் தன்னோட காட்டுல வந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் நினைச்சான். ராமனோ கருணாமூர்த்தி, அவளை திருப்பி போன்னு சொல்றதுக்கு, போன்னு சொன்னா அவ கேட்க மாட்டா. ராமன் திரும்பி போங்கன்னு சொல்லலாம், ஆனா அவ கேட்க மாட்டாளே. இவரோ பித்ருவாக்கியத்திற்காக காடு செல்ல வேண்டியது, இவர் போறது அவசியம். நான் போகணும், எங்க அப்பா வார்த்தைப்படி நான் காட்டுக்கு போகணும். ஆனா என்னுடைய பிரஜைகள்லாம் இப்படி கஷ்டப்பட வேண்டாமே, அவளையும் என்னோட காட்டுல வந்து என்னோடயே இருக்கேங்கிறாளே, இது சரி வராது அப்படின்னு நினைத்தான் ராமன். அப்படி நினைச்ச ராமன் என்ன பண்ணா, எல்லோரையும் தமசா நதிக்கரைக்கு போறா. ராத்திரி தமசா நதிக்கரைக்கு போற அவளை தமசா நதிக்கரைக்கு போறா. அங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கச்சே இப்ப ராமன் என்ன பண்றான், முழிச்சுக்கிறான். முழிச்சுட்டு சுமித்ரன் கிட்ட, இந்த மக்கள்லாம் எனக்காக வரா, என்ன பின்னாடியே வரா. நான் காட்டுல பல பல விஷயங்கள் காட்டுல நடக்கும், எல்லாமே சுகமா இருக்குமான்னா இருக்காது. அவள்லாம் என் மக்கள் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அவ தூங்குறா பத்தியா, அவ தூங்கும் பொழுது என்ன கங்கக்கரைக்கு கூட்டிட்டு போங்கோன்றான் சுமித்திரனை. அவ எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கச்சே இந்த தேர் எங்க போறது, இங்க இருந்து கிளம்பி கங்கக்கரைக்கு போறது. கங்கக்கரைக்கு போன உடனே அங்க இறங்கிட்டு விடுறா இவா 3 பேரும். இவா 3 பேரும் இறங்கிட்ட உடனே திரும்பவும் இவர் என்ன சொல்றார் ராமர், சுமித்ரா நீ வண்டி எடுத்து திரும்ப தமசா நதிக்கரைக்கு போ, தமசா நதிக்கரைக்கு போயிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கிருந்து நீ என்ன பண்ணு, அயோத்திக்கு திரும்பி போ, அயோத்திக்கு திரும்பி தேர ஓட்டி நீங்க போயிடுங்கோ அப்படின்னு சொல்ல, இவர் சொன்ன மாதிரியே ராம லக்ஷ்மணாதிகளை கொண்டு போய் கங்கக்கரையில கொண்டு விட்டுட்டு திருப்பி தமசா நதிக்கு வருது. திருப்பி தேரை ஓட்டிட்டு சுமித்திரன் அயோத்திக்கு திரும்பி வந்து விடுகிறான். இது எல்லாம் பாதராத்திரியிலேருந்து கார்த்தாலக்குள்ள நடக்கிறது. ஜனங்க எழுந்திருக்கல, நன்னா தூங்குறது. கார்த்தாலாச்சு, ஜனங்கள்லாம் முழிச்சுட்டு பாக்குறா. முழிச்சுட்டு பார்த்தா சுமித்திரனையும் காணும், ராமலக்ஷ்மணர்களையும் காணும். அச்சோ எங்க போனா நீ வாழலாம் தேடி பாக்குறா. தேடி பார்க்கும் பொழுது ஒருத்தர் கண்டுபிடிக்கிறா. அதோ பாரு தேர் தடம். அங்க தேர் தடம் தெரியுறதே, எங்க போறது தேர் அப்படின்னு பார்த்தா தேரினுடைய தடம் அயோத்தியா நோக்கி செல்கிறது. ஆஹா, ராம லக்ஷ்மணர்கள்லாம் ஏதோ மனசு மாறி அயோத்தியாவுக்கு போயிட்டா, ராமன் அயோத்தியாவுக்கு போயிட்டார். அந்த ஜனங்களுக்கு தோணலையே, நான் அயோத்தியாவுக்கு போறேன், என்னோட வாங்கோன்னு ராமன் நம்மள கூப்பிடலையேன்னு தோணலையே, ராமன் போயிட்டான்ற எண்ணம் மட்டும் இருந்தது. அப்ப ராமன் மேல எப்படி ஒரு பற்று அந்த ஜனங்களுக்கு இப்ப நம்ம நினைக்கணும். நாமளும் போலாம் இந்த ஜனங்கள்லாம் போய் நின்னுது. அங்க போய் பார்த்தா ராமனை காணோம். திரும்பி அவளால வந்து ராமன் எங்க இருக்கான் தேடுறதுக்குரிய பலம் அவகிட்ட இல்ல. நாட்டிலேயே அந்த மக்கள் தங்கினார்கள் அப்படிங்கறது முழுமையும் இதுக்குள்ள அடக்கிறார். அப்ப வருத்தப்படக்கூடாதுன்னு ராமன் என்ன பண்ணினா, அவளை வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேயே விட்டு சென்றான். திரும்பி போங்கன்னு சொல்லிட்டு இவன் விட்டுட்டு குகநிலைய கதஸ்துவம். இப்ப கங்கை கரைக்கு வந்தாச்சு. இங்க யார பாக்குறான், குகநிலைய, குகனினுடைய இருப்பிடமான ஸ்ருங்கிபேரபுரத்தை அடைகிறான். குருவாயிரப்பா ராமா, நீ குகனுடைய இருப்பிடமான ஸ்ருங்கிபேரபுரத்தை வந்து சேர்ந்துட்ட. அங்க போய் குகனுடன் ஐவரானோம், குகனுடன் நட்கொண்டியே துவம் ஜடாதீர ஜாரி. அங்க போயிட்டு கங்கை கரையில இப்ப ஜடமுடியெல்லாம் அங்கதான் தெரிச்சுக்கிறார். இப்ப ஜடமுடியெல்லாம் தரித்து கொண்டு, மரபுரி தரித்து கொண்டு அங்கிருந்து கங்கை கரையிலிருந்து கிளம்புறா. தபஸ்வி கோலத்தில் நாவான்னா போட்டு, நாவா. அதன் பின் குகனுக்கு போட்டு கொண்டு வரான். அந்த குகனோட அந்த போட்டுல ஏறி சந்தீரிய கங்கா நதியை நீ கடந்து போற, சந்தீரிய கங்கா நதியை நீ கடந்து போற. கடந்து போகும் பொழுது அதிபதவி புனக தம் பரத்வாஜ மாறாத்து. இப்ப இவாள்லாம் ஊருக்கு அனுப்பியாச்சு. குகனுடைய இருப்பிடமான ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு வந்தார். வந்த இடத்தில் மரபுரி தரித்துக் கொண்டார் ஜடாமுடி. எல்லாரும் தபஸ்வி கோலத்திற்கு வந்த பிறகு அவன் போட்டுல ஏறி உட்கார்ந்துண்டு. அப்ப பயந்தானா குகன். ஐயோ, நான் கேள்விப்பட்டிருக்கேன், உன்னுடைய பாத தூளி பட்டு கல்லு பொண்ணா எடுத்துன்னு சொல்லிட்டு இப்ப உன்னுடைய பாதத்தை அலம்பரானா குகன்.
அந்த இடத்துல அது ஒரு ரசமான ஸ்டோரியே உண்டு. இவனுடைய ராமனுடைய பாதத்தை அலம்பி அலம்பி குகன் அலம்பறான் அப்படின்னும் பொழுது, எதுக்கு இத்தனை தடவை அலம்புற அப்படின்னா, ஐயோ உன்னுடைய என் போட்டில் எல்லாம் நிறைய இது இருக்கு, தூசி எல்லாம் இருக்கு, உன்னுடைய பாதத்தை வந்து நீ இது பண்ணிக்காத, ஜாக்கிரதையா வச்சுக்கோ, என்னுடைய இதுல இருக்கிற அத்தனை தூசியும் சேர்ந்து பொண்ணா மாறி எடுத்துனா என்ன பண்றது அப்படின்னு குகன் சொன்னான் அப்படின்னு இதெல்லாம் ஒரு ரசமா அது பிரவசன கர்த்தாக்கள்லாம் சொல்றது உண்டு. அந்த போட்டில் குகன் அழைத்து கொண்டு செல்கிறான். குகனோட சேர்ந்து அதி பதவி புனக பரத்வாஜம் ஆராத்து. எங்க போறான் அப்படின்னா அதற்கு பிறகு வழியில் பரத்வாஜ முனிவரை நீ சந்திக்கிறாய். குருவாயிரப்பா பிரயாகையில் உள்ள பரத்வாஜ முனிவரை போய் வணங்குறியே. தத்வாக்கிய இப்ப அவருடைய வாக்குப்படி இப்ப பரத்வாஜ முனிவரை போய் வணங்கி விஷயத்தை பூரா எல்லா விஷயமும் சொல்லப்படுறது பரத்வாஜ முனிவருக்கு. அவர் விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சு கொண்ட பிறகு இப்ப எங்க இருக்கிறது இவா காட்டுக்கு வந்தாச்சு, எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கணும் இல்லையோ, எங்க இருக்கிறதுன்னு கேட்கும் பொழுது அவர் வாக்குப்படி பரத்வாஜ முனிவர் சொல்றார். அவர் சொன்னார், அவர்கிட்டயே நீ கேட்ட குருவாயிரப்பா நான் எங்க தங்கன்னு சொல்லிட்டு அவரு வாக்குப்படி அதி சுகம் அவச ரொம்பவே சுகமாக அவரு சொன்ன இடத்துல நீ வந்து தங்கினியே. அது எந்த இடம்? சித்திரக்கூட்டே கிரீந்தே, அதுதான் சித்திரக்கூட்டம். அந்த சிறந்த மலையான மலை, அந்த மலையில மந்தாகினி நதி ஓடின்னு இருக்கு சலசலசலன்னு. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடம் ரொம்ப ரம்யமா இருக்கு குருவாயிரப்பா, பாக்கிறதுக்கு என்னமா இருக்கு காட்சி. அந்த இடத்துல லக்ஷ்மணன் உனக்கு ஒரு பர்ணசாலை அமைச்சு கொடுத்தான். அது அந்த சித்திரக்கூட்டத்துல அந்த பர்ணசாலையில நீ சீதாதேவியோட முக்கியமா வசிச்சியே. ரொம்ப அழகா இருக்கு குருவாயிரப்பா, அது பாக்குறதுக்கு என்ன சௌக்கியமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸ்ருத்வா புத்ரார்த்தி கிண்ணம் கலு பரதமுகாத் ஸ்வர்கயாதம் ஸ்வதாதம் தப்தோ தத்வாம்பு தஸ்மை நிததித பரத பாதுகாம் மேதினீஞ்ச அத்ரிம் நத்வாத கத்வா வனமதி விபுலம் தண்டகஞ்சண்டகாயம் ஹத்வா தைத்யம் விராதம் சுகதி மகலயச்சாருபோ சரபங்கி. இன்னும் அயோத்தியா காண்டமே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ராமா நீ வந்து லக்ஷ்மணனோடையும் சீதாவோடையும் சித்திரக்கூடத்தில் வந்து வசிச்சுட்டு இருக்க. அப்ப பரதன் வந்தான். ஸ்ருத்வா வந்தவன் சொன்னதை, ஸ்ருத்வான்னா கேட்கறது, வந்தவன் சொன்னதை நீ கேட்ட, அவன் சொன்னான் கேட்ட, நீ கேட்ட குருவாயிருப்பா. என்ன கேட்ட, என்ன சொன்னான் அவன்? அப்படி புத்திரார்த்தி கிண்ணம், மகனை பிறந்த வேதனையால. அவன் என்ன சொல்றான்? மகனை பிறந்த வேதனையால மேலும் மேலும் வருத்தப்பட்டு தந்தையார் இறந்து போயிட்டார்னு சொன்னான். இறந்து போயிட்டார்னு கலு பரத முகாத்து, பரதனின் மூலமாக நீ கேட்டாயே குருவாயிரப்பா. ஸ்வர்கயாத்தம் ஸ்வதாத்தம், உன்னுடைய அப்பா ஸ்வர்க்கத்தை அடைந்து விட்டார் அப்படின்னு நீ கேட்டியே. தந்தை ஸ்வர்க்கத்தை அடைந்த விஷயத்தை கேட்ட உடனேயே தப்தக நீ அப்படியே நொறுங்கி போயிட்டியே குருவாயிரப்பா. எப்படி இருந்த நீ? எவ்வளவு வருத்தங்கள் வந்த நேரத்திலையும், எவ்வளவு தடங்கல்கள் வந்த நேரத்திலையும் கொஞ்சம் கூட அசங்காம இருந்தியே நீ ராமா. இப்படி கேட்ட உடனேயே ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல நொறுங்கி போயிட்டியே. உன்னுடைய முகம் வாடி போயிட்டே, வாடாத முகமாச்சே என்னால பார்க்க முடியலையே, அப்படி நீ நொறுங்கி போயிட்டியே. அப்போ நீ சொன்னாய், இந்த உலகத்தில் சத்தியத்தை காக்க இனிமே யாருமே இல்லையேன்னு நீ சொன்னியே குருவாயிரப்பாங்கிறார். சத்தியத்தை காக்கிறதுக்கு தசரதன் ஒத்தந்தான் இருந்தார், இன்னும் அவரும் போயிட்டாரா? இனி இந்த உலகத்தில் சத்தியத்தை காக்கிறதுக்கே யாருமே இல்லையே நீ சொன்னியே. தத்வாத் அன்பு தஸ்மை, அப்ப நீ உடனே என்ன பண்ணணும்? அப்பாவுக்கு வருந்தி, அப்பாவுக்கு பண்ண வேண்டியதை பண்ணித்தானே ஆகணும். வருந்திட்டே உட்காந்து இருந்தா முடியாதே. அதனால தீர்த்தம், அவன் அங்க பண்றத பண்ணிட்டான், எள்ளு தீர்த்தம் விட்டுதானே ஆகணும், இவன் தர்ப்பணம் பண்ணித்தானே ஆகணும். அதையும் நீ பண்ணினாயே. அப்புறம் உன்னை என்ன பண்ணா, அதை முடிச்சதுக்கு அப்புறம் பரதன் நீ நாட்டுக்கு வா, நாட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே நீ என்ன பண்ணின? தந்தை சொல்லி நான் மீற விரும்பலேன்னு சொல்லிட்டியே. அவங்கிட்ட சொன்னதோட இல்லாம நிததி பரதே, நிததித பரதே, பரதனிட்ட பாதுகாம் மேதினீஞ்ச, பாதுகையையும் பூமியையும், பூமி அப்படிங்கிற அயோத்தியா பூமிய, அந்த ராஜ்யத்தையும் அவங்கிட்ட கொடுத்தியே. அப்ப பரதன் சொன்னானா, இப்படி கொடுத்தேங்கிறத ரெண்டு வார்த்தையில இவர் போட்டு முடிச்சிட்டார். இப்ப அதுக்குள்ள எவ்வளவு அடக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பரதன் தான் செஞ்ச தப்ப சொல்றான். தப்பு பரதன் எதுவுமே பண்ணல. பரதனுக்கு இது நடந்தது எதுவுமே பரதனுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு அங்கேருந்து வான்னு கூப்பிட்டா வரான்.
இங்க என்ன நடக்கிறது, நாடு இவ்வளவு சோகமா இருக்கேன்னுட்டுதான் வந்தப்புறம் தான் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. வந்ததுக்கு பிறகு அப்போ எடுத்து சொல்றான். சொல்லும் பொழுது, இல்ல இல்ல பரதா, அம்மா எந்த தப்பும் பண்ணல. தன்னுடைய அம்மா பண்ண தவறை அம்மா மேலதான் தப்புன்னு அம்மா கிட்ட பேசாத இருக்கான். அப்போ ராமன் பரதன் கிட்ட சொல்றான், பரதா, அப்பாதான் கைகேவி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது அவ அப்பாக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கார். இப்ப கைகேயிக்கு மட்டும் இவர் 2 வரம் கொடுக்கல, அவ அப்பாவுக்கும் ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. இப்ப புரியுதா நமக்கு? எங்க இருந்து எங்க கனெக்ஷன் வருது பாருங்க. கைகேயிக்கு போர்க்களத்துல கொடுக்கிறார் 2 வாக்கு, 2 வரம். அவ அப்பாக்கு கல்யாணத்தப்பயே ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. என்னன்னா இந்த இடத்துல சொல்றான் ராமன், கைகேயிக்கு பிறக்கும் மகனுக்குத்தான் ராஜ்யம்னு கேட்கிறார் அவ அப்பா. சரின்னு ஒத்துட்டு வரான். அங்கேயே அங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டு தான் வரான். கொடுத்துட்டு தான் கைகேயிய கல்யாணம் பண்ணிட்டு வரார் தசரதர். அப்பாதான் அத மறந்துட்டார். அப்பாதான் அத மறந்துட்டார். அம்மாவை அம்மாவை வந்து நீ தப்பே சொல்லாத. ஒரு விதத்துல பாக்க எனக்கு எனக்கு இது உனக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னு நீ என்ன கேட்கலாம். நீ யாரு? ராமர் சொல்றாரு பரதன் கிட்ட, நீ உனக்கு இது முன்னாடியே தெரியாதான்னா நீ ஏன் அப்ப இத சொல்லல அப்படின்னு என்ன நீ கேட்கலாம். ஆனா எனக்கு இது முன்னாடி தெரியாது. அப்புறமா அப்பா வாக்குப்படி நான் கிளம்பி வந்ததுக்கு பிறகு இந்த தேர்ல வந்து இங்க நான் தங்கும் பொழுதுதான் எனக்கு சுமித்ரன் மூலமாக இந்த விஷயம் தெரிஞ்சுது. அதனால அப்பாவோட வாக்குப்படித்தான் உனக்கு ராஜ்யம் வரணும்னு கிரமப்படி இருக்கு. அதுபடி அப்பாவை சத்தியசந்தனா ஆக்கினது அம்மாதான். அதனால அம்மாவை தப்பே சொல்லாதேங்கிறான். அதுபடி பார்த்தா அம்மா அப்பாவை காப்பாத்திருக்கா. நீ கவலைப்படாதே, நீ போ, நீ ராஜ்யத்தை ஆளு, ராஜ்யம் உன்னோடது, போ அப்படின்னு சொல்லிட்டு ராமன் அனுப்பினான் பரதனை. ராமா, உன் தந்தை எவ்வளவு சத்தியசந்தனோ அது உனக்குதான் தெரியும். ஆனா நீ எவ்வளவு சத்தியசந்தன் அப்படிங்கிறார் பட்டத்திரி. அப்படி சொல்லும்போது பரதன் அதுக்கு எப்படி இருக்கான்? ராமனுக்கு தாசன், அவன் எப்படி இருப்பான்? பரதன் சொன்னா, சரி இப்ப நாட்டை நீ எண்ணிதுன்னு சொல்லிட்ட, அப்ப இந்த நாடு எண்ணிது, அப்ப நான் என்ன பண்ணணும் இந்த நாட்டை அப்படிங்கிறது ஏன் இஷ்டம். இனிமே நான் உனக்கு கொடுக்குறேன் அந்த நாட்டை, நீ கிளம்பி வா அப்படின்னு ராமனை கூப்பிட்டான். ராமா, இது என்ன பரதனுக்கும் உனக்கும் இங்க என்ன வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு? என்ன பண்ண போறீர்கள் நீங்க 2 பேரும் இப்போ கேட்கறது பட்டத்திரி. அப்ப ராமன் சொன்னான், இல்ல இல்ல என்னால வர முடியாது. நான் அப்பாக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன். அப்பா என்ன 14 வருஷம் நீ காட்டுக்கு போன்னு சொல்லியிருக்கார். அவர் வாக்குப்படி நான் 14 வருஷம் காட்டுல இருந்துட்டு தான் வரணும்னு ராமன் சொல்ல, அப்பொழுதுதான் ராமன் பாதுகையையும் மேதினீச்ச அப்படின்னு கூட போடுறார், பூமியையும் கொடுத்தான், அயோத்தி என்னும் நாட்டையும் கொடுத்தான். அதனால வேறு ஒன்னும் பண்ண முடியாமல் பரதன் அந்த பாதுகையை ஏந்தி கொண்டு அங்கிருந்து கிளம்பி அந்த பாதுகையை கொண்டு வந்து அதற்கு பட்டாபிஷேகம் நடத்தி நாட்டுக்குள்ளேயே போகாமல் நந்தி கிராமத்திலே, இன்னைக்கு போனாலும் நந்தி கிராமத்துல நம்ம பார்க்கலாம், நந்தி கிராமத்திலேயே இருந்து அந்த பாதுகையை ஆராதித்து கொண்டு அதன்படி வழி நடத்தி வந்தான். ராமன் திரும்பி வரும் வரை அங்கேயே இருந்தான் அப்படிங்கிறது சரித்திரம். இது நடந்து முடிஞ்ச பிறகு ராமன் என்ன பண்ணான்? அத்ரிம் நத்வாத கத்வா, அத்ரி முனிவர்கள், அதுக்கப்புறம் இவர் ராமர் அங்கிருந்து அத்ரி முனிவரை வந்து சந்திக்கிறார். சந்திச்சு அவளை வணங்கி சித்திரக்கூடத்தை விட்டு இப்ப கிளம்பிட்டார். ஏன்னா இப்ப இவ இருக்கிற ராமன் இருக்கிற இடம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன அப்புறம் திரும்ப திரும்ப அயோத்தியில இருந்து இவாள்லாம் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிப்பா. அதனால இனிமே இங்க இருக்கிறது சரியில்லை அப்படின்னு ராமன் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். கிளம்பின பிறகுதான் அத்ரி முனிவரை வந்து சந்திக்கிறார். அத்ரி முனிவரை சந்திச்சு விட்டு அதுக்கப்புறமா அவரை நமஸ்கரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறார். தண்டகாருண்யத்திற்கு வருகிறார். வர வழியில தான் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரும் பொழுது அவருடைய மனைவியான அனுசியா திவ்ய வஸ்திரங்கள், பல பரிசுகளை கொடுக்கிறாள். சரி, காட்டுக்கு போற வாழ்க்கை என்னத்துக்கு வஸ்திரம் பரிசு அப்படின்னு பார்த்தா, இந்த ரிஷி பத்னி கொடுக்கறதுனால, அவர் ரிஷி பத்னி அப்படிங்கிறதுனால அதை பெற்றுக்கொண்டாள். என்ன உன் பொண்ணா, என்ன வந்து உங்க அம்மாவா நினைச்சுக்கோங்கிறாங்க, என் பொண்ணுக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறா. அதுதான் பிற்காலத்தில் அந்த வழி பூரா அவ போட்டுட்டு போறதுக்குரிய நகையாக அது கிடைச்சது அவளுக்கு. அந்த ராவணனோட போகும்பொழுது அந்த அத்ரி முனிவர்கள், அத்ரி முனிவரோட வீட்டுல அனுசுயா கொடுத்த அந்த திவ்ய ஆபரணங்கள், வஸ்திரங்கள், இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அங்கே இருந்து நீங்கள்லாம் கிளம்புறேள். எங்க போறேள் நீங்க? பின் கத்வா வனம், நீ வனத்தை அடைந்தாய். எந்த வனத்துக்கு? இப்போ
போறா 3 பேரும். இந்த 3 வனம் அதி விபுலம் தண்டகம் சண்டகாயம், தண்டகாரண்யத்திற்கு போறா. அயோத்திய காண்டம் முடிஞ்சு ஆரண்யம், தண்டக ஆரண்யம், ஆரண்ய காண்டத்துக்கு இப்ப நம்ம வந்துடுறோம். இப்போ எங்க வரா? தண்டகம் சண்டகாயம். அப்ப அச்சுறுத்தக்கூடிய பெரிய காடு, அப்படியே பயமா இருக்கு. அந்த காட்டுல அங்க வந்தா விராதன்னு ஒரு அரக்கன் இருக்கான். இவாளை பார்த்த உடனேயே வரான். வந்த உடனேயே நீயும் லக்ஷ்மணனும் என்ன பண்ற? அவனை பார்த்த உடனே எனக்கே பயமா இருக்கு. காட்ட பார்த்தா நல்லபடியா சித்திரக்கூடத்துல இருந்த நீ இங்க வந்த உடனே இப்படி ஒரு அரக்கன் எதிர்க்க வந்து நிக்கிறான். நீயும் லக்ஷ்மணனும் அவனோட சண்டை போட்டு அவனை அழிச்சீர்கள். அவனை ஒரு குழியில தள்ளி மூடிட்டீங்க. அவனோ ஒரு கந்தர்வன். அப்படி குழியில தள்ளி மூடினதுக்கு பிறகு அவனுக்கு அது சாப விமோச்சனம். பாருங்க, அவன் சாப விமோச்சனம் அடைந்தான். அவனுக்கு சாப விமோச்சனத்தை கொடுத்த நீ அப்புறம் அவனுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் நீ நற்கதியை கொடுத்தாய் அப்படின்னா, ஹத்வா தைத்தியம் விராதம் அவனுக்கு கொடுத்து சுகதிமா கலய சாருவோ சாரபங்கி அவனுக்கு நற்கதியை எல்லாம் கொடுத்த பிறகு சாருவோ சாரபங்கி சரபங்கர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அவருடைய ஆசிரமத்துக்கு போனேன். அங்க ஆசிரமத்திற்கு போய் அவருக்கு மோட்சத்தை கொடுத்தாய். இப்படி எல்லாம் நீ எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மோட்சத்தை கொடுத்து கொண்டு நற்கதியையும் கொடுத்து கொண்டு சாப விமோச்சனத்தையும் கொடுத்து கொண்டு நீயும் காட்டிற்கு சென்றாய் குருவாயூரப்பா ராமனாக. இப்ப அந்த காட்டுலதான் நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. தெரியறது காட்ட பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்கிறார். गत्वा गस्त्यं समस्त सरनिकर सभद्राकृतिं तापसेभ्यः प्रत्यक्षौषी प्रियैषी तदनुज मुनिना वैष्णवे दिव्यचापे ब्रह्मास्त्रे चापि दत्ते पतिपितृसु सुकृतं वीक्ष्य भूयो जटायुं मोदाद्गोदातटान्ते परिरमसि पुरा पञ्चवट्यां वधूट्या नत्वा अगस्त्यम्. ராமா குருவாயூரப்பா, அப்புறம் நீ எங்க போன? சுதீஷ்ணர் சுதர்சனர் அப்படிங்கிறவாள்லாம் வரிசல போறப்போ ஒருத்தரையா எல்லா ரிஷி முனிவர்களையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அவாவாட்டேந்தும் ஆசிகளை பெற்றுக்கொண்டு இவாள்லாம் போயிட்டே இருக்கிறப்போ அகஸ்திய முனிவரையும் பாக்குறா. நத்வா அவரையும் நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்ணிட்டு அவாக்கிட்டே இருந்து சமஸ்த அஸ்திர நிகர சபத்ராகிருதி சமஸ்தாசர நிகர சபத்ராகிருதி தாபசேவியகா என்னென்னத்தெல்லாம் வாங்கிக்கிறா அப்படின்னா, முன்னாடி நீ ரிஷிகளுக்கெல்லாம் வாக்கு கொடுத்த, என்ன முன்னாடி வாக்கு கொடுத்த, எல்லா ரிஷிகளையும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாக்கு கொடுத்திருந்த. அரக்கர் கூட்டத்தை எல்லாம் மொத்தமா ஒழிச்சுடுவேன்னு தாபசேவியக இந்த விஷயத்தை அரக்கர் வதத்தை செய்ய விரும்பிய நீ இப்ப அரக்கர்கள் யாருக்கு வாக்கு கொடுத்திருக்க? தேவர்கள்லாம் உங்ககிட்ட வந்து அப்ப கேட்டா, முன்னாடியே அவளுக்கு நீ வாக்கு கொடுத்துட்ட. அதுக்காக தான் நீ இப்ப அவதாரமே எடுத்து வந்திருக்க. அதனால இந்த விஷயத்தை எல்லாம் அகஸ்தியர்கிட்டையும் சொல்லிட்டு அழிச்சுடுவேன் அப்படிங்கிறது சொல்ற விஷயத்தை எல்லாம் தபஸ்வி பிரியைஷி இந்த வாக்குகளை எல்லாம் சொன்னதை எல்லாம் தெரிந்து கொண்டவர் ரொம்ப பிரியமாக நீ விரும்பிய அந்த விஷயத்தை எல்லாம் கொடுக்கறதுக்காக அவரை நீ வணங்கின உடனே அவர் என்ன பண்ணார்? அந்த அகஸ்திய முனிவரால வைஷ்ணவே திவ்ய சாப்பே விஷ்ணு தனுசை பெற்றாயே குருவாயூரப்பா. என்னது திருப்பி விஷ்ணு தனுசு எங்கேருந்து வந்தது? ஏற்கனவே பரசுராமர் அங்கேருந்து போகும்பொழுது விஷ்ணு தனுசை கொடுத்துட்டு தான் போனார். திருப்பி என்ன ரெண்டாவது விஷ்ணு தனுசு? என்ன 1க்கு 2 இருக்கட்டும், 1 வாங்கினா 1 ஃப்ரீயா அந்த மாதிரி கிடைச்சுதா அப்படின்னா அதுதான் இல்லை அப்படிங்கிறார். விஷ்ணு தனுசை வாங்கிண்டார். அப்ப பரசுராமர் கிட்டே இருந்து வாங்கின்றதென்னமோ உண்மை. வால்மீகி ராமாயணப்படி இது கரெக்ட். வால்மீகி ராமாயணத்துல அது இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணார்? அயோத்திக்கு போகும்பொழுது ராமர் அயோத்திக்கு போகும்பொழுது இதை என்ன பண்ணார் அப்படிங்கறத சொல்றார். வருணன் கிட்ட கொடுத்து வைக்கிறார். வருணன் என்ன பண்றான்? ஒரு சமயத்துல அத அகஸ்தியர்ட்ட கொடுத்து வைக்கிறார். அது இப்ப அப்படி ரொட்டேஷன் அப்படி வருது, காலச்சக்கரம் மாதிரி. இப்ப ரிஷியை இவர் சந்தித்து நமஸ்கரித்து விஷயங்களை எல்லாம் அவரிடம் பரிமாறிக்கொள்ளும் பொழுது அந்த ரிஷியின் கையால அவருடைய அனுகிரகத்தோட அந்த குருவின் அனுகிரகத்தோட ராமன் அந்த விஷ்ணு தனுசை பெற்றுக்கொள்கிறான் அரக்கர் வதத்திற்காக. அதோடு இன்னும் உயர்ந்த விஷயமான அவர் கொடுக்கிறார். எதை கொடுக்கிறார்? பிரம்மாஸ்திரத்தையே கொடுக்கிறார். கொடுத்து பிரம்மாஸ்திரே சாபி தத்தே கொடுத்துட்டு பதி வழியில
பித்ரு சுகிருத்தம், பித்ரு சுகிருத்தம், தந்தையினுடைய சுகிருத்தம் நண்பரான வீக்ஷிய, நீ பார்த்தாயே, அப்பாவோட ஃப்ரெண்ட பார்த்தானா, அப்பாவோட ஃப்ரெண்ட ராமர் பார்த்தானா, அப்ப அப்பாவோட ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா பூயோ ஜட்டாயும், ஜட்டாயு, ஜட்டாயும் என்னும் கழுங்கு அரசர், அவரும் தசரதரும் நண்பர்கள். அப்போ பார்த்தாயே, அவர் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட நீ, அவரையும் நமஸ்கரித்தாய், ரொம்ப மகிழ்ச்சி உனக்கு. கோதா தடாந்தே, அவரோட கூட கோதாவரி நதிக்கரைக்கு போய் பரிரமசி, ரொம்ப ஆனந்தமாக இருந்தார், அவரோட கூடவும் போய் இவா 2 பேரும் கோதாவரி நதிக்கரையில போய் பஞ்சவட்டியாம், அங்க இருக்கிற பஞ்சவட்டியாம் வதூட்டியாம், பஞ்சவட்டியில வதுவோட கூட, மனைவியோட கூட, சீதாதேவியோட கூட ரொம்ப ஆனந்தமாக நீ இருந்த. அப்ப இந்த ஜடாயுவும் உங்க கூட வந்து அங்க ஒரு மரத்து மேல இருந்துட்டு உங்களுக்கு பாதுகாவலாக இருந்தார் அப்படின்னே சொல்றாரு இந்த இடத்துல. பஞ்சவட்டியாம் வதுட்டியா, அந்த கோதாவரி நதிக்கரையில் ஜடாயுவும் காவலுக்கு மரக்கிளையில் இருந்தார். அப்ப லக்ஷ்மணன் அமைத்த பர்ணசாலையில் சீதையோடு நீ ஆனந்தமாக இருந்த குருவாயூரப்பா அப்படின்னு சொல்றார். அகஸ்தியரிடமிருந்து பஞ்சவடிக்கு போற வழியில நண்பனான ஜட்டாயுவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். சந்தோஷப்பட்டவர் கோதாவரி நதிக்கரையில பஞ்சவடியில சீதாதேவியோட வசிக்கும் போது ரிஷிகளை எல்லாம் தரிசனம் செஞ்சாலும் ராமனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். கோதாவரி நதிக்கரையில் வசிச்சதாலும் ராமனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். பிதாவினுடைய தோழனான ஜடாயுவை பார்த்ததாலும் அப்படி ஒரு ஆனந்தம். அதனால பஞ்சவடியில ஆனந்தமா இருந்தார் சுகர். அத சுகர் சொல்றத இவர் ஒரே வார்த்தையில பட்டத்திரி மோதாது, சந்தோஷத்தில் மிகுந்து நீ காணப்பட்டாய் அப்படின்னு பட்டத்திரி ஒரே வார்த்தைய, இந்த 3த்துக்கும் சேர்த்து அவர் சொன்னதை இவர் ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்றார். प्राप्ताय शूर्पणख्य मदन चलधृतेरर्थनैर्निस्सगात्मा तां सौमित्रौ विसृज्य प्रबलतमरुषा तेन निर्लूननासां दृष्ट्वैनां दृष्टचित्तं करमभिपतितं दूषणं च त्रिमूर्तिं व्याहिंसीरसनाभ्ययुत समधिकां तक्षणात् अक्षतोष्मा. பிராப்தாயா, ஒருத்தி வந்தாள். யார்? சூர்பணக்கியா, சூர்பனகை என்பவள். யார் அவள்? ராவணனின் சகோதரி. மதன சலதிருத்தே, அவளுக்கு அப்படியே இவாளை பார்த்த உடனே மனம் கலங்கி போச்சு. யாரால கலங்கி போச்சு? மன்மதனால. இங்க மன்மதன் என்ன பண்ணான்? மன்மதனா வந்தா இங்க எங்க இருந்தான் புரியலையே. ராமனை பார்த்த சூர்பனகைக்கு பிரேமை அதிகமாச்சுங்கிறார் பட்டத்திரி. அதனால்தான் மதன ஜலதிருத்தே அப்படின்னு கொண்டு வரார். மதன சலதிருத்தே, அதனால மன்மதனால அவளுடைய மனம் கலங்கித்து. மனசு கலங்கித்துன்னா, இப்போ மனசு கலங்கித்து பிரேமையாலன்னா அதுக்கு தலைவன் யாருன்னா மன்மதன் தான். அப்ப அதனால பட்டத்திரி அந்த வார்த்தைய போட்டார். ராமனின் அழகுல மயங்கினான். ஒன்னே எப்படி பூமியில ராமனினுடைய பாதம் பட்ட உடனே அந்த புல்லெல்லாம் சிலிர்த்து எழுந்து புல்லரிச்சு காணப்படுகிறதுன்னு சொல்ற மாதிரி ராமனை பார்த்த மாத்திரத்திலேயே அவள் மெய்சிலிர்த்து போனாள் சூர்பனகை அப்படின்னு சொல்றார். இங்க வார்த்தையை போடுறார் சுகர். அப்பேற்பட்ட ராமனிடம் அர்த்தனை சூர்பனகை தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே ராமன் நிசகாத்மா, ராமா உன்னை பார்த்தா எனக்கு இப்ப புரியுது, உனக்கு உன்னால சகாத்மா உன்னால சகிச்சுக்க முடியலன்னு எனக்கு புரியுது ராமாங்கிறாரு பட்டத்திரி. ராமர் என்ன பண்றாரு? மாமா இந்த பாரு, நான் என் பத்னியோட வந்திருக்கேன், என்னோட பத்னி இங்க இருக்கா, அங்க பாரு லக்ஷ்மணன் தான் அவனோட பத்னியை நாட்டிலேயே விட்டு வந்து தனியா இருக்கான், நீ வேணா அங்க போய் ட்ரை பண்ணு அப்படின்னு அமுச்சு விட்டான். அமுச்சு விட்டா அங்க போனோடனே அவன் என்ன பண்றான்? இல்ல இவர் தான் இங்க வச்சுட்டு அவ பத்னி வந்து ரொம்ப சிரமப்பட்டு இங்க கஷ்டப்பட்டு இருக்கா, என்னோட பத்னி நாட்டுல ரொம்ப சௌக்கியமா இருக்கா, அதனால எனக்கு எந்த விதத்திலயும் இது கிடையாது, நீ வேணா அங்கேயே போய் ட்ரை பண்ணு. இப்படி மாத்தி மாத்தி அண்ணாவும் தம்பி இது பண்ண பார்த்து சூர்பனகை அப்ப வந்த உடனே ராமனை பார்த்தவுடன் அவளுடைய அரக்கி வேஷத்தில் இருந்த மாதிரி ரொம்ப அற்புதமான அலங்கார ரூபத்துல வந்திருக்காவ. அவளுக்கு இந்த கோபம் வந்து அவளுடைய அந்த நிலை மாறித்துனா அவளுடைய ரியல் ரூபம் வந்துடும். அது வருது அப்படின்னு இவாளினுடைய ரெண்டு பேர்கிட்டையும் முடி மாத்தி மாத்தி அவ போகும்பொழுது கோபம் அதிகமாகும் பொழுது இதுக்கு காரணம் சீதா அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைக்கிறா. இது எல்லாத்துக்கும் காரணம் சீதா தான் அப்படின்னு நினைச்சுட்டு அவளை விழுங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுதுதான் இப்படியே இவளை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் ராமர்? என்ன சொல்றார்? அங்க போ, அவளை பார் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனுக்கு கட்டளையிட லக்ஷ்மணன் போய் சூர்பனகையின் மூக்கை அறுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற. சீத்தையை விழுங்க பார்த்தவளை மூக்கறுத்தான் லக்ஷ்மணன்.
இங்க மகாலட்சுமியின் மூலம்தான் பெருமாளுக்கிட்டே மகாலட்சுமி கடாட்சம் பண்ணாதான் பெருமாளையே இது பண்ணியும் மகாலட்சுமிய போய் விழுக்க பார்த்தாள்னா இது எப்படி இருக்கும்? திருஷ்டுவைனாம் இஷ்டதாகம். அப்ப இந்த கத்தராவ இந்த குரல் கத்தரா மூக்கருபட்டா அவளுக்கு வலி பாவம் கத்தரா அரக்கி ரூபம் வந்துடுத்து அவளுக்கு. அவ ஒரு அரக்கிங்கிறது இவாளுக்கும் தெரியுது. கத்திண்டு ஓடுறா. கத்திண்டு அவ ஓடுறத பார்த்த உடனே சூர்க்கனகை கத்துறத கேட்ட உடனே அரக்கர்களுக்கு இது காதுல விழுது. அந்த காட்டுல அவளுடைய ஒன்று விட்ட சகோதரர்கள் கரண் தூஷணன் உள்ளிட்ட திரிசரஸ் அப்படின்னு உள்ளிட்ட நிறைய ராட்சசர்கள் இருக்கா. அத்தனை பெரிய வியாஹிம்சி அத்தனை பேரையும் நீ அழித்து விட்டாயே ராமா. எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா ஆசரா நபி அத்தனையும் அயுதி சமதிகான் 14,000 பேர். அவ்வளவு பேர்கள் தட்சணாத்து அந்த க்ஷணமே ஒரு நொடி பொழுதிலேயே அக்ஷதோக்ஷ்மா குறையாத வலிமையோடு தனி ஒருவனா நீ அவளை அழிச்சுட்டியே அப்படிங்கிறார். சூர்பனகையினுடைய குரலை கேட்கிறா. கேட்ட உடனே இந்த கரண் தூஷணன் திரிசரஸ் ராட்சர் இருக்கிற 14,000 பேரையும் கூப்பிட்டு ராமனை எதிர்க்க வரா. உடனே ராமன் மலையோட குகையில சீதையை நீ காப்பாத்து அவளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை விட்டுட்டு கட்டளை விட்டுட்டு தான் மட்டும் போய் 1.5 மணி நேரம் அவளோட போர் செஞ்சு இவ எல்லாரையும் தான் ராமன் மட்டுமே அழித்ததாக வரலாறு. தேவர்கள் அங்கேருந்து தேவலோகத்திலிருந்து பூமாறி பொழிந்து ஸ்லோகங்கள்லாம் பாடி அவரை சந்தோஷப்படுத்துறா சீதாதேவி. அபாரமான அவனுடைய சக்தியை பார்த்துவிட்டு ஓடி வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி சுகர் கொடுத்திருக்க பாகவதத்துல. இதை எல்லாத்தையும் சேர்த்து அக்ஷதோக்ஷ்மா அழியாத பராக்கிரமத்தை உடையவர் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில இங்க பட்டத்திரி போட்டிருக்கார். ஸ்காந்த புராணத்திலையும் சூர்பனகையினுடைய காது மூக்கு அறுபட்ட இந்த பார்ட்ட படிக்கிறவாளுக்கு ஒருபோதும் மானபங்கம் ஏற்படாது. நாராயணிய ஸ்லோகத்தை படிக்கிறதுனால வால்மீகி ராமாயணம் ஸ்ரீ சுகர் சொல்லிய ராமாயணம் இது எல்லாத்தையுமே படிச்ச பலன் உண்டாகும். இந்த ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறதுனால வால்மீகி ராமாயணத்தையே படிச்ச பலன், சுகர் சொல்லின ராமாயணத்தையே படிச்ச பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதை படிக்கும் பொழுது ஒரு அவமானமும் மற்றவாளுக்கு ஏற்படாது அப்படிங்கறத சொல்றார். ராமனுடைய இந்த ஜெயம் இது. ராமன் ஒரு போர்லையும் ஜெயம் உண்டாருதவனுக்கு அதுதான் ராம ஜெயம்னு சொல்றோம். அந்த ஜெயத்தை சிரவணம் பண்ணும் போதெல்லாம் படிச்சாலோ சிரவணம் பண்ணாலோ என்ன பண்ணாலும் சமஸ்த பாவங்களும் விலகும். கடன்லாம் இருக்கிறவாளுக்கு கடன் எல்லாம் விலகும். ஜெயில் வாசம் நிறைய ஜெயில்ல எத்தனை பேர் இருக்கா, அங்க போய் உட்கார்ந்து யாராவது படிச்சாள்னா கூட பரவாயில்ல, ஜெயில் வாசம் எல்லாம் நீங்கும். ரஜஜ்வலையான ஸ்திரீகள் இதை கேட்டால் கீர்த்தி உள்ள கீர்த்திமானான ஒரு வம்சம் அவர்களுக்கு கிடைக்கும், நல்ல புத்திரனை அடைவாள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகங்கள்லாம் எடுத்துக்காட்டு சொல்றது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த 8வது ஸ்லோகம். சோதர்யா ப்ரோக்த வார்த்தா விவஷத சமுகாதிஷ்டமாரீச்ச மாயா சாரங்கம் சாரசாக்ஷ்யா ஸ்முகிதமனுகத பிரபதீர்பாணகாதம் தன்மாயா கிரந்த நிர்யாபித பவதனுஜாம் ராவணஸ்தாமகார்ஷீத் தேனார்த்தோபித்வமந்த கிமபி முதமனாஸ்வத்வதோபாயலபாத். கரதூஷண வதம் எல்லாம் ஆயிடுத்து. ஆச்சாரியார்கள் சொல்வார்கள் சூர்பனகையின் கணவனை ராவணன் கொண்டு விட்டான். முன்னாடி சூர்பனகையினுடைய கணவனை ராவணன் கொண்டுட்டான். அத மனசுல வச்சுட்டு சூர்பனகை காட்டுல உள்ள அரக்கர்களை எல்லாம் அரக்க வம்சத்தையே அழிக்கணும்னு அவளுக்கு அரக்கர்களை எல்லாம் இப்ப அழிச்சாச்சு. இப்ப இலங்கைக்கு போகணும், அங்க இருக்கிறவாளையும் தீர்த்து கட்டுறம் பாருன்னு இலங்கைக்கு போனாலாம். சோதரியா புரோக்த வார்த்தா, சோதரியா சகோதரி, புரோக்த வார்த்தா சகோதரியான சூர்பனகையினுடைய வார்த்தையால் அவள் சொன்ன வார்த்தையை பார்த்து அவ வேற மூக்கறுபட்டு வந்து அங்க நிக்கிறா. அவளை பார்த்த உடனே குருவாயிரப்பா பார்த்த உடனே என்னாச்சுங்கிறான் ராவண. கேட்ட உடனே இவ என்ன பண்ணா, அப்படியே டக்குன்னு பிளேட்டை திருப்பி போட்டுட்டா. என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தா பஞ்சவடியில ஒரு பேரழகி சீத்தன்னு ஒரு பேரழகி இருந்தான்னு ஆரம்பிச்சுட்டா குருவாயிரப்பா. இவ அவளை உனக்காக தூக்கிட்டு வரதுக்கு நான் பார்த்தேன். அப்பா அவ ஆண்டியானும் அவ தம்பியும் என்ன பண்ணிட்டா தெரியுமோ, சீதையினுடைய அழகை வர்ணிக்கிறா அப்படி வர்ணிக்கிறா. அத சொல்றதுக்கு இவர் விரும்பல. புரோக்த வார்த்தா அவள் சொன்ன வார்த்தையில்
அப்படின்னு போடுறார். அப்படின்னா அது எப்பேற்பட்ட வார்த்தையா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பட்டத்திரி புரோக்த வார்த்தா, அவள் கொடுத்த வார்த்தை அவ்வளவுதான் கொடுக்கிறார். மீதி வார்த்தை எல்லாம் எதுவுமே போடல. படிக்கிறவா நாம புரிஞ்சுக்கணும். இதை கேட்ட விவச தசமுகாதிஷ்ட, இந்த 10 தலை ராவணன் இதை கேட்ட உடனே தன்வசம் இழந்து போனான். விவச தன்வசம் இழந்து போனான். இழந்து போனவன் தன் ஆதிஷ்ட வசமிழந்த ராவணன் கட்டளையிட்டான். கூப்பிடுறான், முதல்ல ரெக்வஸ்ட் பண்றான். யார கூப்பிட்டான்? மாரீச்ச மாயா. உடனே கூப்பிட்டான், மாரீச்சனை கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன பண்றான்? மாரீச்சா நீ அங்க போ, நீ மாயமானா போ அப்படின்னு சொல்லும் பொழுது மாரீச்சன் சொல்றான், ஐயோ வேண்டாம் வேண்டாம், ராமன் கிட்ட ஏற்கனவே நான் அடி வாங்கின்னு இருக்கேன். அவன் துரத்தி தான் நான் கடல்ல வந்து போனுண்டே ஏன் உசுரை காப்பாத்தின்றேன். எனக்கு தெரியும் அவனை பத்தி. நீ அதெல்லாம் எதுவும் பண்ணாத, உற்று வேண்டாம் உனக்குன்னு சொல்லிட்டு மாரீச்சன் சொல்றானே. அப்பயும் ராவணன் கேட்கல. பாத்தியா, இப்ப நீ போறியா இல்ல நான் உன்னை இங்கேயே கொலை பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டான். இப்போ மாரீச்சன் என்ன நினைச்சானா, ராவணனின் கையால் சாவதை விட ராமன் கையால் சாவதே மேல் அப்படின்னு போறேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஒத்துண்டு அங்கேருந்து வந்து உன்னிடம் குளத்தையும் அழிச்சிருவான்றான். எனக்கு அட்வைஸ் பண்ணாதேன்ட்டான் ராவணன். பார்த்தா அங்க வந்து இவன் சொன்னதற்கு ஏற்ப, அவனுடைய கட்டளைக்கு ஏற்ப அங்கேருந்து பஞ்சவடியிலே வந்து மாயமானாக உலவரான். மாயமானாக வந்தவுடன் சீதை இதை பாக்குறா. சீதை இதை பார்த்த உடனே அவளுக்கு சாரங்கம் சார சாட்சியா ஆசை வருது. ஆசை வந்து அவ கேட்கிறா. கேட்ட உடனே ராமன் போறான். ராமனை பார்த்த உடனே இந்த மான் என்ன பண்றது, விலக்கி விலக்கி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் போக்கு காட்டின்டே போறதே போறதே. ராமா ராமா நீ அதுக்கு பின்னாடியே போறியே, காட்டுக்குள்ள உள்ள போயிட்டியே அவ்வளவு தூரம். சார சாட்சியா ஸ்பிருகிதம், தாமரை கண் படைத்த சீதைக்கு ரொம்ப பிடிச்சுடுத்து. சாரஸ் அக்ஷயா அவளுக்கு ரொம்ப பிடிச்சுடுத்து. ஆனா என்ன பண்றது, ரொம்ப தூரம் நீ போயிட்டியே, பிரபாவதி பிராணகாத்தம். உடனே அது என்ன பண்ணிட்டு, சரி இதை இனிமே விடக்கூடாது அப்படின்னு இது மாரீச்சன், இது மாயமான்னு நீ புரிஞ்சுட்ட உடனே உன்னுடைய பானத்தால அதை அடிச்ச, மாயமான்னு தெரிஞ்சுட்டு அடிக்கிற. அதை அடிச்ச உடனேயே உனக்கு அது மாரீச்சன்னு உனக்கு புரிஞ்சு கொடுத்து குருவாயிரப்பா. ஆனா அப்ப தன் மாயாக்கிரந்த, அவன் தன்னுடைய மாயையால என்ன பண்ணான், அது மாயமான்னு புரிஞ்செடுத்து மாரீசன்னு புரிஞ்செடுத்து உனக்கு நீ பானத்தால அடிச்சுட்ட. உடனே அவன் என்ன பண்ணான், தன்னுடைய மாயையால ஹா சீதா ஹா லக்ஷ்மணான்னு அழுக்குரல் எழுப்பினானே. அதை கேட்டு நிர்வாபித, அதை கேட்டு நிர்யாபித பவதனுஜாம், அதை கேட்டாள் அவள். கேட்ட உடனே அவளுக்கு தாங்கல. உடனே என்ன பண்றா, ஐயோ ராமனுக்கு ஏதோ ஆபத்து, இங்க நிக்கிறியேன்னு சீதா போன்னு சொல்றா. லக்ஷ்மணன் மாட்டேங்கிறான். இந்த இடத்தில் சுடு சொல்லால் பேசினாள் சீதை அப்படிங்கிறது வரலாறு. சுடு சொல்லால் பேசினாள். அந்த குரலை கேட்டு நீ இன்னும் இங்கேயே இருக்கியா, உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா, அப்ப உன் மனசுல வேற ஏதாவது எண்ணம் இருக்கான்னு கேட்டுடுறான். வேற ஏதாவது உனக்கு எண்ணமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த கேள்வியை லக்ஷ்மணனால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனால லக்ஷ்மணன் அங்கே இருந்து கிளம்புறான். அப்ப ராவணஹா, அப்ப ராவணன் இதைதானே ராவணன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்ப ராவணக தாம் அகார்ஷித்து, அந்த இடத்தில் ராவணன் வந்தான். வந்தவன் அகார்ஷித்து அவளை அபகரிச்சுட்டு போனான். அங்க அதுக்குள்ள பார்த்தா தம்பியை பார்க்கிறான். ராமன் பார்த்தவன், ஐயோ நீ இங்க வந்துட்டியே குருவாயிரப்பா, நீ கேக்குற லக்ஷ்மணனை பார்த்த உடனே, லக்ஷ்மணா நீ இங்க வந்துட்டியே, அப்ப இங்க அங்க சீதைக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லி வா வா சீக்கிரம்னு அங்க போனாயே. அப்போ ராமா நீ நினைச்ச மாதிரி அங்க பர்ணசாலையில சீதைய காணோமே. தேனோர்த்தோபி துவமந்த கிவபி முதமதா தொத்வதோபாய லாபாது. அப்படி இருந்தும் நீ உனக்குள்ள ஐயோ காணமேன்னு முதல்ல நீ வந்து ரொம்ப வருத்தப்பட்ட. மேலுக்கு நீ வருத்தப்பட்டாலும் குருவாயிரப்பா எனக்கு உன்னை பார்த்தவனே ராமா எனக்கு புரியுது, உள்ளுக்குள்ள நீ சந்தோஷப்படுறங்கிறார் பட்டத்திரி ராமனை. ராமா நீ சந்தோஷப்படுற, உள்ள மகிழ்ச்சி அடையறேன்னு தெரியுது. இது உன் லீலதானே நான் சொல்றது தெரியுது, கரெக்ட் தானே? உன் மார்லியேதான் தாயார் இருக்காளே, அதனால நீ ஏன் வருத்தப்பட போற? என்ன மகிழ்ச்சிங்கிறார், தத் வதோபாய லாபாத்து. இப்போ அவளை அபகரிச்சுட்டு போறது லாபம், நீ மகிழ்ச்சி அடைகிற. ஏன், அந்த ராவணனை வதம் பண்றதுக்கு இதுதான் சாக்கு, இப்ப நமக்கு சாக்கு கிடைச்சு கொடுத்து அப்படின்னு நீ வதம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்த நமக்கு சாக்கு கிடைச்சு கொடுத்து நீ சந்தோஷப்பட்ட. ஆஹா விரிச்ச வலையில ராவணன் விழுந்துட்டானே அப்படின்னு தானே நீ சந்தோஷப்பட்ட. நான் நினைக்கிறது சரிதானே? இப்ப ராமனா இருந்த அந்த குருவாயிரப்பன் லேசா சிரிச்சானா.
भूयस्तन्वीं विचिन्वन्नहृतदशमुखत्वत्वधूं मद्वधेन इत्युक्त्वा याते जटायौ दिवमत सुकृतः प्रातनो प्रेतकार्यम् गृह्णानन्तं गबन्धं जगदित सबरीं प्रेक्ष्य पम्पातटे त्वं सम्प्राप्तो वातसूनुं वृषमुदितमनाः पातिवातालयेष भूयः அதன் பின் தன்வீன் விச்சின்வன் ராமா நீ தேடிண்டே வர வழியில அப்ப ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல கிடந்தார். யார் அவரு? ஜட்டாயு. அவரிடம் ராமன் போய் உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க அகிருத தசமுக தொன்பதும் மத்வதேன இதி ராமா அவர் இப்படி சொன்னார். எப்படி சொன்னார்? ஒன்ன பார்த்து இந்த 10 தலை ராவணன் இருக்கானே அவன் உன்னுடைய மனைவி சீத்தையை தூக்கிட்டு போயிட்டான். எப்படி தூக்கிட்டு போனான்? என்ன கொன்னு. யார் சொல்றார்? ஜட்டாயு என்ன கொன்னு தூக்கிட்டு போயிட்டான் ராமா. என் உயிரை அபகரிச்சு அவளை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்ல ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். இதி புக்துவா அப்படின்னு ஜட்டாயு சொல்றார். சொல்லிட்டு யாதே ஜட்டாயு ஜட்டாயோ திவம் அதோடு சொன்ன அந்த அதுக்காக உயிரை பிடிச்சிட்டு இருந்த ஜட்டாயு அந்த செகண்ட் உயிரை விடுகிறார். நேரே வைகுண்டலம். இந்த இடத்தில் ராமன் மனித பிறவியாக இருந்த ராமன் இந்த இடத்தில் அவன் தெய்வம் என்பதை உணர்த்தினான். அவருக்கு வைகுண்ட பிராப்தியை கொடுத்தான். நீயும் உயர்ந்த மோட்சத்தை அவருக்கு அளிச்ச சுகிருத பிரார்த்தனோ பிரேர்த்த காரியம். அப்பேற்பட்ட அந்த நல்ல மனிதனுக்கு அவருக்கு கடைசி காரியம் பண்ணணும் இல்லையோ அதையும் அவருக்கு நீ செய்தாய். அந்திம காரியங்களை எல்லாம் நீ பூர்த்தி பண்ண. பின் கிருஹானந்தம் கபந்தம். அப்போ இவா 2 பேரும் சீதையை தேடுறதுக்கு இப்ப கிளம்புறா. பிரேத்த காரியம் எல்லாம் முடிச்சாச்சு. அந்திம காரியங்களை எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு இவாளுக்கு கபந்தம் இவா கிருஹானந்தம் கபந்தம் ஜெகதித சபரியும் பிரேக்ஷிய பம்பா தட்டைத்வம் போறா. இப்ப 2 பேரும் திரும்பி சீதையை தேடிண்டே போறா. எங்க போறா? தெற்கு நோக்கி போறா. தெற்கு நோக்கி போயிட்டே இருக்குச்சு. அப்படி தேர் போயிட்டே இருக்கு. ராமனோட தேரும் தெற்கு நோக்கி போயிட்டே இருக்கு. தெற்கு நோக்கி போயிட்டே இருக்குச்சு. அதை பார்த்துட்டே போறா. கொஞ்சம் தூரம் போன அப்புறம் தேரினுடைய தடத்தை காணவில்லை. தேர் தான் அப்புறம் ஆகாய மார்க்கமா போயிட்டு அதனால தெரியல. அதை ஒட்டி போற வழியிலேயே இவா தேடிண்டே போகும்பொழுது கபந்தன்னு ஒரு அரக்கன் வந்தான். கபந்தன்னு ஒரு அரக்கன். அந்த அரக்கனை 2 கையால ராம லக்ஷ்மணர்கள் 2 கையால பிடிக்கிறதுக்கு 2 பேரையும் பிடிக்கிறதுக்கு வரா. அவ தோள்களை எல்லாம் வெட்டி அவனை அழிச்சா. அப்ப தெரியுது அவன் கந்தர்வன்னு. அவனுக்கு சாப விமோச்சனம் நீ கொடுக்கிற. அதுக்கப்புறம் சபரியின் பிரேக்ஷிய சபரியை கடாட்சித்தாய். பம்பா நதிக்கரையில் சபரியை கடாட்சித்தாய். இந்த இடத்துல மட்டும் சபரிக்கு மோட்சம் கொடுத்தார் ராமன் அப்படிங்கிற வார்த்தையே இல்ல, கொடுக்கவே இல்ல, எதிரியுமே இல்ல. பார்த்தோம்னா இவருமே அதே மாதிரி சபரியும் பிரேக்ஷியம் தான் கொடுக்கிறார். கடாட்சித்தாய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சபரி ராமனுக்கு பழங்களை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தா. அது என்னவோ வாஸ்தவம். அதையெல்லாம் சமர்ப்பித்து விட்டு என்னுடைய ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே நான் மோட்சம் போறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு டாட்டா காமிச்சு போயிட்டார். மோட்சத்துக்கு போயிட்டா. அது என்ன? ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளிச்சார் ராமன். சபரிக்கு ஏன் அளிக்கல? அவளுக்கு ஆல்ரெடி மோட்சம் கேரண்டி. யாருக்கு? சபரிக்கு. இது என்னடானா மதங்க முனிவரின் சிஷ்யை அவள். அவருடைய அனுகிரகத்தால அவளுக்கு மோட்சம் முன்னாடியே காத்துட்டு இருக்கு. ஆனா அவளுக்கு ஆசை நான் ராம தரிசனம் பண்ணிட்டு தான் வருவேன். எப்படி எல்லாம் மனுஷா இருந்திருக்கா ஒரு பக்தி. ராம தரிசனம் பண்ணிட்டு தான் வருவேன், அது இருக்கட்டும், மோட்சம் எனக்கு நீ கேரண்டி பண்ணிட்ட, நான் பண்ணிட்டு தான் வருவேன். ராம தரிசனத்தை முடித்து கொண்டு நீ மோட்சத்திற்கு வரலாம்னு சொல்லிட்டு போறார். அந்த மதங்க முனிவரின் அனுகிரகம் எனக்கு இருக்கு அப்படின்னு ராமனை பார்த்தாள். ராமனுடைய கடாட்சம் கிடைத்தது. அவள் மோட்சத்திற்கு போயிட்டா. அதுக்காக தான் அவ காத்துட்டு இருந்தா. ராமன் சாட்சியாகத்தான் இருந்தான் அப்படிங்கிறார். இத சாட்சியாத்தான் இருந்தான்னு சொல்றதுக்கு ரகுவீர கத்தியம் சாட்சி. துவம் நீ சம்பிராப்தோ. அதுக்கப்புறம் நீ போன. எங்க போன? வாத்தசூனும். வாத்த என்ன? காத்து. வாத்தசூனும் வாயுவின் மகனான ஹனுமானை சென்று அடைந்தாய். ஏன்? எப்படி போன நீ? இப்ப இந்த கந்தர்வனை முதல்ல இது பண்ணானோ இல்லையோ, இந்த கந்தர்வனை அழிச்ச உடனே ராமலை வெட்டின உடனே அவன் கந்தர்வன், அவனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது. அந்த கந்தர்வன் என்ன பண்ணா, நீ சீதையை தேடிட்டு போறேன்னு சொல்ற, போற வழியில சுக்ரீவன் இருக்கான், அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேளுன்னு சொல்லி அனுப்பினான். அப்ப சுக்ரீவனின் இருப்பிடமான ரிஷ்யமுக பர்வதத்திற்கு ராம லக்ஷ்மணர்கள் வந்தார்கள். வந்தவாளை பார்த்த உடனே சுக்ரீவன் யாரோ 2 பேர் மனுஷா வரா, யாரு என்னன்னு தெரியல.
அவளை போய் பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மந்திரியான ஹனுமானை அனுப்பி வைத்தான் சுக்ரீவன். அப்போ ராமனும் ஹனுமானும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அதை பார்த்த உடனே, ஹனுமானை பார்த்த உடனேவே விஷ முதிதமனாக, ராமா குருவாயூரப்பா உன்னுடைய மனசு ஆனந்தம் அடைஞ்சதுன்னு போட்டுட்டாரு பட்டத்திரி. உன்னுடைய மனசு ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சுடுது. ஏன்? சீத்தை கிடைச்சிடுவான்னு உனக்கு நம்பிக்கை வந்துடுது. அப்போ உனக்கு சீத்தை கிடைச்சுடுவான்னு உனக்கு நம்பிக்கை வந்துடுது. வாத்த சூனுவை அடைந்த வாத்தாலயேசா, ராமா நீ பார்த்த மாத்திரத்திலேயே உனக்கு நம்பிக்கை வந்துடுது. அந்த ராமச்சரித்தம் இன்னைக்கு வந்து நமக்கு ஹனுமார சந்திக்கிறதுக்கு வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல் இதுல ஸ்லோகத்துல, முதல் இதுல தசகத்துல நமக்கு இருக்கு. இப்ப இத 100 கோடி ஸ்லோகம் ராமச்சரித்தம் அதி ஆச்சரியமா சொல்லியிருக்கு. இந்த சரித்திரத்தை 2 அத்தியாயத்துல சுகர் சொல்லி இருக்காருன்னு சொன்னேன். தொடங்கும் போதே மாம் பவனேஷபாயாகான் நமஸ்காரம் பண்றார் சுகர். மாம் பவனேசபாயான் மணக்கி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் இந்த ஸ்லோகத்தையே எழுத ஆரம்பிக்கிறார். ராமனை எப்படி அவர் அடைமொழி கொடுக்கிறார் சுகர் அப்படின்னு பார்த்தா, எந்த ஸ்ரீராமன் பிதாவின் சொல்லை சத்தியமாக்குவதற்காக ராஜ்யத்தை தியாகம் செய்தானோ, காடுதோறும் தாமரை போன்ற கால்களால் அலைஞ்சானோ, எந்த கால்கள் அன்பு வாய்ந்த சீதையின் கைப்பிடியை பொறுக்காதோ, சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் காட்டில் நடந்த கால்களின் சிரமத்தை கைகளால் பிடித்து போக்கினாரோ, சூர்பனகையை விரூபகரணம் செய்ய அதன் மூலம் தேவியை விட்டு பிரிய நேரிட்ட கோபத்தால் புருவத்தை நெரித்த மாத்திரத்தில், புருவத்தை நெரிக்கிறாரு. தேவியை விட்டு பிரிஞ்சாச்சு. சமுத்திரராஜனை பார்த்து அவர் வழிவிட மாட்டேங்கிறான். சமுத்திரராஜன் புருவத்தை நெரித்திர மாத்திரத்திலே சமுத்திரராஜன் பயந்துண்டு வழிவிடுறான். அப்பேற்பட்டவன் எவன் பயந்தானோ, அந்த சமுத்திரத்தில் யார் ஒருவன் சேதுபந்தம் செய்தானோ, லங்கைக்கு போனானோ, ராவண கும்பகர்ணான் அப்படிங்கிற துஷ்டர்களை எல்லாம் காட்டு தீ போல, அவளுக்கெல்லாம் காட்டு தீ, அக்னி காட்டுல தீ வந்தா எப்படி அணைக்க முடியாதோ அப்படி ராமனை பார்த்த உடனே அவளுக்கெல்லாம் எப்படி விளங்கினானோ, அயோத்தியில பட்டாபிஷேகம் பண்ணிண்டு தேவியோட விளங்கும் கோசல நாட்டு ராஜனான அந்த ராமன் நம்ம எல்லாரையும் காக்கட்டும்னு சொல்லித்தான் சுகர் ஆரம்பிக்கிறார் இத. அப்படிப்பட்ட ஸ்ரீராமனை அவதூத சந்நியாசியான சுகர் போன்றோர் நமஸ்கரிக்கிறார். அந்த மங்கள சரித்திரத்தை எல்லாம் சொல்லியிருக்கா. அதை பட்டத்திரியும் 2 ஸ்லோகத்துல நமக்கு கொடுத்திருக்கார். இந்த சரித்திரத்துல சொல்லும் நாமங்கள் வர்ற இடத்துல எல்லாம் மரித்தவர்களையும் பிழைக்கக்கூடிய நாமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ராமச்சரித்திரம். ஜனன மரண பயம் நீங்கிறது. இந்த புவியில இருக்கிற எல்லாருக்கும், இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் நல்ல பயன்கள்லாம் கைகூடும் இந்த ராமச்சரித்திரத்தை படிக்கிறதுனால, இத வர்ணிக்கிறதுனால அப்படின்னு 2 தசகத்துக்குள்ள ஒரு துளியும் குறையாமல் பட்டத்திரி நமக்கு கொடுத்திருக்கார். அப்பேற்பட்டதை கொடுத்திருக்கிற பட்டத்திரி கடைசியில என்ன சொல்றார்? வாத்த சூனுவை அடைந்த வாதாலயேசா குருவாயூரப்பா, நீதான் எங்களை எல்லாம் காப்பாத்தணும்னு வேண்டி பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். நாமளும் இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு அனுமார சந்திச்சதோட முடிச்சுக்கிறோம். மீதி பார்ட்ட அடுத்த இதுல பார்க்கலாம், அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே.